जय राधा माधवा जय कुंज बिहारी जय राधा माधवा जय कुंज बिहारी जय गोपी जन वल्लभा जय गिरिवरधारी जय गोपी जन वल्लभा जय गिरिवरधारी यशोदनन्दन व्रज जनरञ्जन यशोदनन्दन व्रज जनरञ्जन यमुनतीरावनचारी यमुनतीरावनचारी जय राधा माधवा जय कुंज बिहारी हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्णा 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 जय राधा माधव राधा माधव राधे जय राधा श्याम सुंदर राधा श्याम सुंदर राधे जय राधा गोपीनाथ राधे जय राधा राधा नाथ जय बलदेवा जय सुभद्रमा जय सुदर्शन जय नरसिंह देव जय नरसिंह देव जय जय पंचतत्वा जय पंचतत्वा जय सद्गोस्वामी जय गुरु परंपरा जय प्रभुपदा जय प्रभुपदा श्रील प्रभुपदा जय गुरुदेवा जय गुरुदेवा श्रीला गुरुदेवा निताय गौर हरि बोल निताय गौर हरि बोल निताय गौर हरि बोल निताय गौर हरि बोल श्रील प्रभुपाद की जय श्रील गुरु महाराज की जय हरे कृष्ण हरे कृष्ण माताजी हरे कृष्ण हरे कृष्ण माताजी हरे कृष्ण இன்னைக்கு அத்தியாயம் 6 பதம் 40 எல்லாருக்கும் தெரியுதுங்களா? தெரியுது மாதாஜி தெரியுது மாதாஜி ஹரே கிருஷ்ண தெரியுது மாதாஜி. மாதாஜி ஹரே கிருஷ்ண மாதாஜி சாந்தா மாதாஜி சாந்தி மாதாஜி அன்மியூட் பண்ணிக்கிறீங்களா? நம்ம படிக்கலாம். படிக்கலாம் மாதாஜி. ஓகே மாதாஜி. யார் மாதாஜி ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீ மா- சாந்தா மாதாஜி சாந்தி மாதாஜி ஓகே மாதாஜி சொன்ன மாதாஜி உங்களோட மாதாஜி படிக்கலாமா மாதாஜி? படிக்கலாம் மாதாஜி ஓகே. ஸ்ரீ பகவானுவாச்ச ஸ்ரீ பகவான் உவாச்ச ஸ்ரீ பகவானுவாச்ச ஸ்ரீ பகவான் உவாச்ச पार्थ
பார்த்த 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 நைவேஹ நாமுத்ர நைவேத்யநாமுத்ர நைவேஹ நாமுத்ர நைவேத்யநாமுத்ர பார்த்த நைவேஹ நாமுத்ர பார்த்த நைவேத்யநாமுத்ர பார்த்த நைவேஹ நாமுத்ர பார்த்த நைவேத்யநாமுத்ர விநாசஸ் 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 தஸ்ய வித்யதே தஸ்ய வித்யதே விநாசஸ்தஸ்ய வித்யதே விநாசஸ்தஸ்ய வித்யதே விநாசஸ்தஸ்ய வித்யதே விநாசஸ்தஸ்ய வித்யதே ந ஹி கல்யாணக்ருத் கஷ்சித் நகி கல்யாணக்ருத் கஷ்சித் न हि कल्याणकृत् कश्चित् நகி கல்யாணக்ருத் கஷ்சித் दुर्गतिं तात गच्छति துர்கதிம் கதாத் கச்சதி दुर्गतिं तात गच्छति துர்கதிம் கதாத் கச்சதி श्रीभगवानुवाच ஸ்ரீ பகவானுவாச்ச पार्थ नैवेह नामुत्र பார்த்த நைவேத்யநாமுத்ர विनाशस्तस्य विद्यते விநாசஸ்தஸ்ய வித்யதே न हि कल्याणकृत् कश्चित् நகி கல்யாணக்ருத் கஷ்சித் दुर्गतिं तात गच्छति துர்கதிம் கதாத் கச்சதி हरे कृष्ण माताजी शांति माताजी படிக்கிறீங்களா தேங்க்யூ மாதாஜி. பதம் 40. ஸ்ரீ பகவானுவாச்ச பார்த்த நைவேக நாமுத்ர விநாசஸ்தஸ்ய வித்யதே நஹி கல்யாணக்ருத் கஷ்சித் துர்கதிம் तात गच्छति. தேங்க்யூ மாதாஜி. थैंक यू माताजी ஹரே கிருஷ்ணா மாதாஜி ஹரே கிருஷ்ணா மாதாஜி. हरे कृष्णा माताजी மாதாஜி कृष्णा माताजी ஹரே கிருஷ்ணா हरे कृष्णा हरे कृष्णा फर्स्ट मंगलाचरणम சொல்லிக்கலாம் ஓகே ஓம் அஜ்ஞானந்தி மிரந்தஸ்ய ஞானம் சனச்சலாக்கயா சக்ஷுரன்மீலிதமேன தஸ்மை ஸ்ரீ குரவே நமः ओम विष्णुपादाय कृष्णपृष्ठाय भूतले श्रीमते भक्ति वेदांत स्वामी इति नामिने नमस्ते सरस्वती देवी गौरवाणी प्रचारिणे निर्विशेषा शून्यवादी पाक्षात्यादे सदारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर शिवाशादि गौरभक्त वृंदा हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे 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 कृष्णा माताजी ஒரு சின்ன வேலை வந்துச்சு ஓகே ரொம்ப ரொம்ப சாரி டைம் ஆனதுக்கு ஓகே ஸோ இன்னைக்கு நம்ம அத்தியாயம் 6வது அத்தியாயம் பகவத்கீதையில 6வது அத்தியாயம் 40வது ஸ்லோகம் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். யாராவது மொழிபெயர்ப்பு படிக்கீங்களா? படிக்கட்டுமா மாதாஜி? படிங்க. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. புருஷோத்தமமான முழுமுதற் கடவுள் கூறினார், பிதாவின் மகனே, நற்செயல்களில் ஈடுபட்ட ஆன்மீக இவ்வுலகிலேயோ பரவுலகளோ அழிவை அடைவதில்லை. என் நண்பனே, நன்மையை செய்பவன் தீமையை அடைவதே இல்லை. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஸோ இந்த ஸ்லோகத்துல என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொன்னா, கடந்த ஒரு 3 ஸ்லோகங்களாகவே ஒரு 37, 38, 39 3 ஸ்லோகங்கள்லயுமே அர்ஜுனன் பகவான்கிட்ட கேக்குறாரு. என்ன கேட்காரு அப்படின்னா, சம்டைம்ஸ் இந்த கேக்குதா? கேக்குது தானே?
சம்டைம்ஸ் பயிற்சி ஓகே கேக்குது மாதாஜி. மாதாஜி. யோக பயிற்சியில வந்து இப்படி முன்னேறி இருக்கும் போது சம்டைம்ஸ் சில நேரம் அவங்க கீழே அந்த பாதையில இருந்து தவறிட்டாங்கன்னா அவங்களோட கதி என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து அர்ஜுனன் வந்து பகவான்கிட்ட கேட்காரு. சோ இன்னைக்கு வந்து பகவான் வந்து அந்த இதுக்கு வந்து ஆன்சர் பண்ணாரு. சோ அவங்க என்ன ஆவாங்க அப்படின்னு சொன்னா, இன்னும் நேத்துக்கு பிரபு என்ன எடுத்தாரு அப்படின்னு சொன்னா, ஏன் அவர் பகவான், ஏன்னா இங்க வந்து நம்ம மெயினா ஒரு விஷயம் இந்த ஸ்லோகத்துல இருந்து என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா, ஒரு ஒரு சிக்கலா இருக்கட்டும், ஒரு குழப்பமா இருக்கட்டும், இல்ல சம்டைம்ஸ் ஒரு டவுட்டா இருக்கட்டும், எந்த விஷயமா இருந்தாலும் நம்மளோட பௌதீகமான எந்த விஷயங்களா இருக்கட்டும், இல்ல ஆன்மீகமான விஷயங்களா இருக்கட்டும், எல்லாமே நம்ம யார்கிட்ட இருக்குன்னா ஒரு ப்ராப்பரான யார்கிட்ட நம்மளோட சிக்கல்களை வந்து தீர்க்கிறதுக்கு அதுக்கு சொல்யூஷன் வந்து யார்கிட்ட கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நேத்தைக்கு வந்து பிரபுவோட கிளாஸ்ல சொன்னாரு. சோ இங்க அர்ஜுனன் வந்து ப்ராப்பரான ஒரு ஆளு பகவான்கிட்ட வந்து அந்த வந்து அவர் வந்து அந்த இதை கேட்காரு, நீ மட்டும்தான் என்னோட சந்தேகத்தை வந்து நீ வந்து நீக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து அவர் வந்து சொல்லுவாரு. சோ இன்னைக்கு உள்ள ஸ்லோகத்துல பகவான் வந்து பதில் சொல்ல ஆரம்பிக்காரு. என்ன சொல்லுவாரு அப்படின்னா, ஒரு லைன் பை லைனா நம்ம போவோம். ஏன்னா இது நமக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா. இங்க பகவான் வந்து பயங்கரமா ஒரு உறுதியை கொடுக்காரு. என்ன கொடுக்காரு அப்படின்னா, இப்படி சம்டைம்ஸ் அவங்க தவறிட்டாலும் இப்படி நற்செயல்கள்ல பக்தி பண்ணி சோ நற்செயல்கள்ல இந்த ஈடுபட்ட இந்த ஆன்மீகி இவ்வுலகிலோ இல்ல பர உலகிலோ அவங்க அழிவை அடைவதில்லை. சோ அவங்க எப்பவுமே தீமையை அடைவதில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் இங்க கேரண்டி கொடுக்காரு. சோ இது நமக்கும் ஒரு ஒரு ஆறுதலா இருக்கு இல்லையா, ஒரு சந்தோஷமா இருக்கு. பகவான் வந்து இங்க உறுதி பண்ணுவாரு. சோ நம்ம லைன் மொழியா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்ரீ பகவான் உவாச்ச, பகவான் வந்து சொல்லுவாரு, பார்த்த நைவேக நாமுத்ர அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல சொல்லுவாரு. சோ பார்த்த நைவேக நாமுத்ர அப்படின்னு சொன்னா ந இவ இக அப்படின்னா இந்த பிறவியிலும், அமுத்ர அப்படின்னா நெக்ஸ்ட் பிறவியிலும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லைனை வந்து இங்க சொல்லுவாங்க. சோ என்ன அப்படின்னு சொன்னா, விநாச தஸ்ய வித்யதே அப்படின்னா அவனுக்கு எந்த இழப்போ அழிவோ இல்லை. இந்த பிறவியிலும் இருக்கட்டும் அடுத்த பிறவியிலும் இருக்கட்டும் அவனுக்கு அழிவு கிடையாது. யாருக்கு அப்படின்னு சொன்னா, இந்த நகி கல்யாண கிருத் கச்சித் அப்படின்னா எந்த ஆன்மீகமான மங்களகரமான செயல்களை செய்பவன் அவன் வந்து என்ன ஆவான் அப்படின்னா, துர்கதிம் ததா தாத கச்சதி அப்படின்னு சொல்லி துர்கதிம் அப்படின்னு சொன்னா அவன் வந்து வீழ்ச்சி நற்செயல்கள், அவன் வந்து இழிநிலையை அடைவதில்லை. கல்யாண கிருத் அப்படின்னு சொன்னா ஆன்மீகமான மங்களகரமான செயல்கள் அப்படின்னு சொல்லிட்டு இங்க சொல்லுவாங்க. சோ இங்க என்ன அப்படின்னா, விநாசஸ் தஸ்ய வித்யதே அவனுக்கு இழப்போ அழிவோ இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. பகவான் வந்து 11வது அத்தியாயத்துல சொல்லுவாரு, நான் தான் காலோஸ்மி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. எல்லாத்தையும் அழிக்க வல்ல கிருஷ்ணா சவுண்டு கேட்டே இருக்கு. எல்லாத்தையும் அழிக்க வல்ல காலன் நான் தான், காலம் நான் தான் அப்படின்னு அங்க சொல்லியிருப்பார் இல்லையா. சோ பௌதீகமாக நம்ம எவ்வளவுதான் கிரேட்டா நம்ம பண்ணிட்டு இருந்தாலும், ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு இந்த ஜென்மத்துல வந்து நல்லா படிச்சு கஷ்டப்பட்டு அவ்வளவு முயற்சி பண்ணி அந்த டியூஷன் போய் இந்த டியூஷன் போய் சம்டைம்ஸ் எல்லாம் பண்ணி கடைசியா ஒரு டாக்டர் நட்டு நம்ம படிச்சு ஒரு டாக்டர் வேலை பார்த்துட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்க. சோ அது எவ்வளவு நாள் போகும்? நெக்ஸ்ட் ஜென்மா அது தொடருமா? கண்டிப்பா தொடராது. இதோட முடிஞ்சு போயிடும், இந்த ஜென்மாவோட முடிஞ்சு போயிடும் பௌதிகமான செய்யக்கூடிய செயல்கள். சோ இந்த காலம்னு ஒரு மெயின் விஷயம் இருக்கு. ஏன்னா பகவான் காலோஸ்மின்னு சொல்லுவார் இல்லையா, எல்லாமே இந்த ஜென்மத்துல அழிஞ்சு போயிடும். சோ நம்ம என்ன விஷயம், நம்ம அழகா இருக்கட்டும், நம்மளோட பணமா இருக்கட்டும், நம்மளோட பொசிஷனா இருக்கட்டும், இந்த விஷயங்கள் பௌதீகமாக பண்ணக்கூடிய எல்லா விஷயங்களும் இந்த ஜென்மத்தோட ஸ்டாப் ஆயிரும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. மேக்சிமம் எங்க மரணத்தோட அது முடிஞ்சிருது அப்படின்னு சொல்லிட்டு இங்க சொல்லுவாங்க. சோ ஆனா ஆன்மீகமான விஷயங்கள் வந்து அவங்க எவ்வளவு நம்ம பண்ணுவோமோ அதுக்கு வந்து எந்த இழப்போ அழிவோ இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பகவான் இங்க கேரண்டி கொடுக்காரு. நெக்ஸ்ட் வந்து நகி கல்யாண கிருத்து கச்சித். கல்யாண கிருத்துன்னா மங்களகரமான ஆன்மீகமான மங்களகரமான செயல்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த மங்களகரமான செயல்கள் அப்படி என்ன அப்படின்னு சொன்னா, இப்ப பௌதிகமா எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம நிறைய விஷயம் நம்ம மங்களம் மங்களம் மங்களம்னு, சப்போஸ் குழந்தை பிறந்துச்சுன்னா ஐயோ சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை மங்களகரமா எடுக்கோம் இல்லையா. ஒரு குழந்தை பிறந்தா அதுக்கு பேர் சூட்ட ஃபங்க்ஷனா இருக்கட்டும், அடுத்தது அந்த குழந்தைக்கு பர்த்டே கொண்டாடுறதா இருக்கட்டும், ஸோ அடுத்தது இப்படி நம்ம ஒரு குழந்தை பிறந்த உடனே நம்ம அவ்வளவு ஹாப்பியா என்ஜாய் பண்ணுவோம் அந்த குழந்தைய வச்சு. ஸோ மங்களம் அப்படின்னு நினைக்கும். ஆனா ஒருத்தங்க பிறந்தா அவங்க இறந்துதான் ஆகணும் இந்த பௌதீக லோகத்துல. சோ அந்த இறப்பு நமக்கு மங்களகரமானதா? கண்டிப்பா கிடையாது, மங்களம் கிடையாது.
ஆனா ஆன்மீகமான விஷயங்கள், ஏன்னா எல்லாமே மங்களகரமானது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்லோகத்துல சொல்லுவாங்க கல்யாண கிருத்து. சோ எப்படி நம்ம இதுக்கு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்க பாருங்களேன். நம்ம பௌதிகமா செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே நம்மளோட அறியாமையினால நம்ம எல்லா விஷயம் நம்ம பார்க்கோம். இது மங்களம், இது மங்களம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பௌதிகமான எல்லா விஷயம், நல்ல ஒரு பெரிய வீடு கட்டிட்டா அது மங்களம் அப்படின்னு நினைக்கும். இல்ல நம்ம குழந்தை பிறந்துட்டா மங்களம் அப்படின்னு நினைக்கும். நிறைய சொத்து வாங்கிட்டோம்னா மங்களம் நினைக்கும். நம்ம அழகு இருந்ததுன்னா ஓ எல்லாமே மங்களம் அப்படின்னு சொல்லுங்க பௌதிகமான விஷயங்கள். சோ இதை எப்படி நம்ம பார்க்கணும்? ஆனா இது எல்லாமே நம்மளோட அறியாமையோட வெளிப்பாடு. நமக்கு அந்த தகுந்த அந்த ஒரு அறிவு இல்லாததுனால நம்ம இதெல்லாமே மங்களம் அப்படின்னு நினைக்கும். சோ இப்ப நீங்க கொஞ்சம் மேல போயிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஹெலிகாப்டரு, ஒரு ஏரோப்ளைன்ல போயிட்டு இருக்கும்போது நீங்க கீழே உள்ள பில்டிங் எல்லாம் பாருங்களேன். எப்படி இருக்கும்? எல்லாமே குச்சி 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 குச்சாதான் தெரியும். கரெக்டா இல்லையா? சோ அதே போல எந்த அளவுக்கு நம்ம ஆன்மீகமா முன்னேறுகமோ அப்ப அந்த லெவலுக்கு இந்த பௌதிகமான விஷயங்கள் எல்லாமே அமங்கலமானது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு புலப்பட ஆரம்பிக்கும். சோ அததான் இங்க என்ன சொல்லுறாரு அப்படின்னு சொன்னா, சோ இப்ப இன்னும் இதுல இன்னும் நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒரு குழந்தை பிறக்குது, ஐயோ சூப்பர் மங்களம் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு சந்தோஷப்படுவோம் இல்லையா? இன்னைக்கு மேக்சிமம் பாத்தீங்கன்னா ஒரு குழந்தைக்காக நம்ம அவ்வளவு போராடுவோம். சோ அப்படி பிறந்துட்டு ஐயோ பிறந்துச்சு பிறந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மங்களம் நினைக்கும். ஆனா ஒரு கொஞ்ச நாள் போகுது, ஒரு கொஞ்ச நாள் போன பிறகு அந்த குழந்தைக்கு ஏதாவது ஒரு டிஃபெக்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சப்போஸ் திடீர்னு அதுக்கு முடியாம போகுது, ஹார்ட்ல ஒரு ஓட்டைன்னு சொல்லுவாங்க, திருப்பி அந்த குழந்தை தவறி போயிருது, இல்ல இன்னும் ஒரு என்ன சொல்றது, தீர்க்க முடியாத ஒரு டிசீஸ் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அது நமக்கு எப்படி இருக்கும்? ரொம்ப அமங்கலமான விஷயமா இருக்கும். இதெல்லாமே பௌதீகத்துல நம்ம பார்க்க வேண்டிய விஷயம். நம்ம அறியாமையினால நம்ம பௌதீகமா எல்லாத்தையுமே மங்களம்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா பகவான் இங்க என்ன சொல்றாரு அப்படின்னா, நற்செயல்களில் ஈடுபட்ட இந்த ஆன்மீகி இவ்வுலகிலோ பரவுலகிலோ அவன் அழிவை அடைவதில்லை. கல்யாண கருத்து எல்லாமே ஆன்மீகமான விஷயங்கள் மங்களகரமானது அப்படின்னு சொல்ல, அவன் செய்யக்கூடிய அந்த அப்படி மங்களகரமான செயல்களை செய்பவன். நாலாவது விஷயம் என்ன சொல்றாருன்னா, துர்கதி தாத கச்சதி. தாத அப்படின்னு சொன்னா இங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னா, என்னோட அன்பு தோழனே அப்படின்னு சொல்லுவாங்க. சோ எந்த அளவுக்கு நமக்கு ரொம்ப பிடிச்சதோ ரொம்ப உரிமையோட சொல்லுவார் இல்லையா? இந்த இடத்துல பகவான் அவன் ஒருபோதும் துர்கதிம் தாத கச்சதினா அவன் அடைவதில்லை, துர்கதிம் அவன் எந்த விதமான வீழ்ச்சியும் அடைவதில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சோ அப்ப இங்க என்ன எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னா, அப்போ நம்ம இதுல என்ன போன லைன்ல என்ன பார்த்தோம் அப்படின்னா, எல்லாமே பௌதிகமான விஷயங்கள் அமங்கலம் இப்படிதான் இருக்கு நம்மளோட கண்டிஷன். ஏன்னா எதுவுமே பெர்மனன்ட் கிடையாது, எல்லாம் டெம்பரரியா தான் இருக்கு. சோ அப்ப அது எப்படி மங்களகரமாகும்? ஆனா இங்க ஆன்மீகமான விஷயங்கள் ஏன் மங்களம்னா, அது எல்லாமே நித்தியமானது, நமக்கு கண்டினியூவா வந்துகிட்டே இருக்கும் ஆன்மீகமான விஷயங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு காதலன் காதலி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு லவர் இருக்காரு, ஒரு பையன் இருக்கான், அவன் ஒரு பொண்ணை லவ் பண்ணுவான். சோ கொஞ்ச நாள் அவங்க ஆகா ஓஹோன்னு லவ் பண்ணாங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. இந்த பொண்ணு எனக்கு கிடைச்சதுல நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், எனக்கு ஒரு மங்களகரமான விஷயம் அப்படின்னு எல்லாம் சொல்ல, இது நான் கொடுத்து வச்சிருக்கேன், ரொம்ப அதிர்ஷ்டசாலி இப்படின்னு எல்லாம் அவங்க சொல்லுவாங்க. ஆனா சம்டைம்ஸ் அவங்களுக்கு முன்னாடி ஒரு பிரேக் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அது மங்களமா அமங்கலமா போயிருது. கரெக்டா இல்லையா? அதே போல நம்மளோட உறவுகள் இன்னைக்கு பௌதிகமா நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய நம்மளோட உறவுகளா இருக்காங்கன்னா, சத்த நேரத்துக்கு அவங்க நம்மளோட ஒரு உறவுகளா வந்திருக்காங்க. நம்மளோட குழந்தைங்களா இருக்கட்டும், நம்மளோட புருஷனா இருக்கட்டும், நம்மளோட அம்மா அப்பாவா இருக்கட்டும், மாமனார் மாமியார் எல்லாருமே கொஞ்ச நேரத்துக்கு ஒரு கூட்டு கர்மா அப்படின்னு சொல்லிட்டு ஜெகசாட்சி பிரபு அவரோட லெக்சர்ல சொல்லுவாரு. சோ வேதங்கள்ல சொல்லியிருக்கு. சோ என்ன அப்படின்னு சொன்னா, சத்த நேரத்துக்கு அவங்க நம்மளோட கனெக்ட் ஆகி வந்திருக்காங்க. எப்படி கடல்ல அலை அடிக்கும் போது இந்த குப்பை கூழங்களா இருக்கட்டும், இதெல்லாம் ஒரு கரையில ஒரு இடத்துல ஒதுங்கும். அடுத்த அலை வரும்போது அந்த அலைகள் எல்லாம் பிரிஞ்சு 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 இன்னும் கொஞ்சம் வேற குப்பைகளுக்கு கூட இதுல இருக்க கொஞ்சம் குப்பை போய் சேரும் இல்லையா? சோ இதே போல நம்ம எல்லாரும் இன்னைக்கு பௌதீகமா எல்லாரும் இந்த லோகத்துல சேர்ந்திருக்கோம். அடுத்த நிமிஷம் என்ன ஆகும்னு தெரியாது. சோ உறவுகளும் எல்லாருமே அப்படிதான். சோ இவங்க இருக்கிறதுனால என் லைஃப்ல நான் மங்களகரமா இருக்கேன். சோ இப்படி என்ன சொல்றது, இந்த காதலன் காதல் இந்த விஷயங்கள்லாம் பார்த்தோம் இல்லையா? சோ இதெல்லாம் நம்ம மங்களம். ஆனா இது எல்லாமே ஒரு சத்த நேரத்துக்கு தான். இது சம்டைம்ஸ் இந்த பிரேக் ஆயிடுச்சு, இல்ல இது உறவுகளுக்கு கூட பிரச்சனை வந்துச்சு, சோ அவளோட நான் கனெக்ஷன் வச்சதுனால என் வாழ்க்கையே போச்சு, இதெல்லாமே அமங்கலமா போயிருது பௌதிகமான விஷயங்கள். ஆனா பட் பக்தியில இது எல்லாமே என்னது மங்களகரமானது, நித்தியமா தொடரும். இப்ப எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா உத்தவர் எடுத்துக்கோங்க.
உத்தவர் வந்து பீஷ்மர் ஒரு வசு தான். ஆனா இன்னொரு இதுல வந்து உத்தவர் வந்து 8 வசுக்கள்ல அவர் ஒரு வசுவா இருப்பாரு. சோ அப்ப இருக்கும்போது அங்க வந்து பகவானுக்காக ஒரு யஜ்ஞையில வந்து அவர் கலந்துப்பாரு. அந்த யஜ்ஞையில இருக்கும்போது நினைப்பாங்க பகவானை வச்சு யஜ்ஞம் பண்ணுவாங்க. சோ அவர் யஜ்ஞேஸ்வரர் இல்லையா? சோ யஜ்ஞம் பண்ணும்போது உத்தவர் யோசிப்பார், மனசுக்குள்ளதான் நினைப்பாரு, ஐயோ பகவானுக்கு இப்படி யஜ்ஞம் பண்ணிட்டு இருக்கோமே, ஆனா நம்ம டைரக்டா அவருக்கு சேவை பண்ணுனா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஆசை, அவரோட இச்சை இருக்கும். பகவான் வந்து அதனால டைம் இல்லாதனால ஸ்டோரி சொல்ல முடியல, பின்னாடி அதை வந்து பகவான் பூர்த்தி பண்ணி வைக்காரு. சோ நம்ம ஆன்மீகமா யோசிக்கக்கூடிய ஆசைப்படக்கூடிய எல்லா விஷயங்களும் வந்து நமக்கு நித்தியமாக நம்மளை தொடரும். பகவான் கூடவே நம்மளோட இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து சொல்லுவாங்க. ஹரே கிருஷ்ணா. இன்னும் பிரபுபாத் ஒரு 2 விஷயங்கள் பர்பட்ல பாத்துக்கலாம். சோ இங்க என்ன சொல்லுவாரு பிரபுபாத் அப்படின்னு சொன்னா, ஆன்மீக முயற்சி வந்து ஒருபோதும் வீணாகாது அப்படின்னு சொல்ல. நீ ஆன்மீகத்துல என்ன விஷயம் பண்ணாலும் அது வீணாகாது. இன்னைக்கு நம்ம கிளாஸுக்கு வரோம், இன்னைக்கு ஜபம் பண்ணுவோம், இன்னைக்கு ஆரத்தி பண்ணலாம், இல்லது இன்னைக்கு இந்த பகவத்கீதையை நம்ம கேட்டுட்டு இருக்கோம் இல்லையா? சோ இத கேட்டு பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் பண்ணுவோம். பகவானோட என்ன சொல்றது ஃபங்க்ஷன்ஸ் நிறைய செலிப்ரேட் பண்ணுவோம். சோ இந்த விஷயங்கள் எல்லாமே ஆன்மீக விஷயங்கள் தான். இந்த விஷயங்கள் எல்லாம் என்ன ஆகுது அப்படின்னா, செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களும் நிரந்தரமாக சேமிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இதெல்லாம் பெர்மனன்ட் இல்லையா? அப்ப நிரந்தரமா நம்மளோட வங்கி கணக்கு எப்படி நம்ம வங்கியில கொஞ்சம் கொஞ்சமா ₹1 ₹2 போட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா ஒரு பீரியட்ல அது சேர்ந்து இருக்கும் இல்லையா? அதே போல நம்ம ஆன்மீகமான செயல்கள் வந்து கண்டினியூவா நமக்கு தொடர்ந்துட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னா, திரௌபதி எடுத்துக்கலாம். கரெக்டா? ஒரு சமயம் அவ பகவானுக்கு அடிபட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவளோட துணியை கிழிச்சு ஒரு சின்ன துணியை கட்டினாரு. பகவான் அதை ஞாபகம் வச்சு அந்த தக்க சமயத்துல அவர் அந்த துணியை கொடுத்து உதவுகார் இல்லையா? சோ கண்டினியூவா தொடருது. சோ இதேதான் பகவத்கீதையில நிறைய இடத்துல நம்ம வந்து நிரந்தரமா அந்த சேமிப்போம். இந்த 2 புள்ளி பகவத்கீதை நம்ம ஆல்ரெடி 2வது அத்தியாயத்துல பார்த்திருக்கோம் இல்லையா? சொல்பம் அபியசிய தர்மசிய திராயதோ மகதோபயா. நீ கொஞ்சோண்டு பண்ணினா கூட அதுல எந்த விதமான குறைவோ இழப்போ இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து பெரிய பெரிய பயங்கரமான ஒரு அபாயகரமான ஒரு இதுல இருந்து உன்னை வந்து காப்பாற்றும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க சொல்லியிருப்பாரு. சோ இன்னும் ஒரு இடத்துல என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னு சொன்னா, நமே பக்த பிரணஷ்யதி, என்னோட பக்தன் அழிவடைவதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயமும் சொல்லுவாரு. சோ அதனால நம்ம ஆன்மீக முயற்சி வந்து எப்பவுமே வீணா போகாது. அடுத்தது பிரபுபாத் இங்க என்ன சொல்லுவாரு அப்படின்னு சொன்னா, பக்தி தான் உண்மையான மங்களகரமான செயல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த பக்தி, இந்த ஆன்மீகமான விஷயம் ஏன் எந்த செயலை செஞ்சாலும் நம்ம கிருஷ்ணரை கனெக்ட் பண்ணி செய்யக்கூடிய எல்லா செயல்களும் மங்களகரமானது. ஏன் அப்படின்னா கிருஷ்ணர் சுப அசுப அப்பாற்பட்டது. சுபமா இருக்கட்டும், மங்களமா இருக்கட்டும், அமங்கலமா இருக்கட்டும், இது எல்லாத்துக்குமே அப்பாற்பட்டவர். அப்படி உள்ளவரோட நம்மளை கனெக்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா நம்மளும் மங்களகரமானவர்களாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க சொல்லுவாரு. சோ இதுல ஒரு இடத்துல கூட சொல்லுவாரு, ஸ்லோகம் ஞாபகம் இல்ல, சுப அசுப பரித்தியாகி அப்படின்னு சொல்லிட்டு, இந்த சுப அசுப இந்த விஷயங்களை எல்லாம் விடுபவர்கள் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிரியமானவன் அப்படின்னு சொல்லுவாரு. சோ அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா, சோ கிருஷ்ணரோட இப்படி கனெக்ட் பண்ணி நம்ம கூட செய்யக்கூடிய அவரோட கனெக்ட் பண்ணி அவருக்கு சர்வீஸ் பண்ணும்போது, அவரோட பக்தர்களுக்கு சர்வீஸ் பண்ணும்போது இதுதான் மங்களகரமான செயல். பௌதிகமாக செய்யக்கூடிய எந்த செயல்களும் மங்களகரத்தை நமக்கு கொடுக்காது. அது அட்லாஸ்ட் நமக்கு என்ன கொடுக்கும் அப்படின்னா துன்பத்தை தான் கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாரு. ஏஹி சம்பர்ஷ ஜா, நம்ம செய்யக்கூடிய அவ்திலோகத்துல கிடைக்கக்கூடிய இன்பம் இந்த வந்து எல்லாமே நமக்கு கடைசி துன்பத்தை தான் கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது இந்த பக்தி வந்து நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா, பிரபுபாத் என்ன சொல்லுவாருன்னா, இது கண்டினியூவா அடுத்த பிறவிக்கும் இந்த பக்தி தொடரும் அப்படின்னு சொல்லுவாரு. நம்ம எல்லாருமே தெரியும் இல்லையா? எக்ஸாம்பிள் ஜடபரதர், பரத மகாராஜா, கரெக்டா இல்லையா? அவர் பக்தி பண்ணினாரு, இடையில கீழே விழுந்தாலும் அந்த பக்தி வந்து அவரை கூட்டி கொண்டு சேர்த்துச்சு, பகவான்கிட்ட சேர்த்துச்சு இல்லையா? சோ அதே போல நிறைய இருக்கு. அஜமலனா இருக்கட்டும், சித்திரகேதுவா இருக்கட்டும், அந்த ஒரு இதனால அவர் வராரு, அசுரனா பறந்து கூட அவர் பகவான்கிட்ட வந்து போய் சேருகிறாரு. சோ இந்த பக்தி வந்து நம்மளை கண்டினியூ பண்ணி கொண்டு போயிட்டு இருக்கோம் அப்படின்னு சோ அதனால எந்த செயலா இருந்தாலும் இங்க பகவான் வந்து அஷூரிட்டி கொடுக்கிறார். கிருஷ்ண உணர்வுல செய்யக்கூடிய எல்லா செயல்களும் வந்து நமக்கு வந்து அது மங்களத்தை கொடுக்கக்கூடியது. அப்படி செய்யாத செயல்கள் வந்து அது வந்து யூஸ்லெஸ்,
பயனற்றது அப்படின்னு சொல்லிட்டு இங்க பிரபுபாது வந்து சொல்லுவார். இது வந்து ஏன் பயனற்றதுன்னா, இது ரிப்பீட்டடா பர்த் டெத், இந்த ஜென்மம் மரணம், இந்த விஷயங்களை வந்து நமக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும். இன்னொரு பிறவி நம்ம எடுத்துக்கிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. இன்னும் ஒரு சின்ன விஷயம், பிரபுபாது வந்து ஒரு 2 விதமான மக்களை பற்றி இங்க சொல்லுவாரு. ஒரு விதமான மக்கள் என்ன அப்படின்னு சொன்னா, அவங்க வந்து ஒன்லி என்ஜாய்மெண்ட்டுக்காக வாழக்கூடியவங்க, புலன் இன்பத்திற்காக மட்டுமே வாழக்கூடியவங்க அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா புலன் இன்பம் நம்ம இந்த இடத்துல எந்த அளவுக்கு நம்ம என்ஜாய் பண்ணுவோமோ, நம்மளோட சுய திருப்திக்காக எந்த அளவுக்கு நம்ம என்ஜாய் பண்ணுவோமோ அந்த அளவுக்கு நம்ம நெக்ஸ்ட்ல வந்து அதுக்காக கஷ்டப்படுவோம். இப்ப கோழி அடிச்சு நான்வெஜ்ஜை இது பண்ணி நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் டைம் அந்த கோழி மனுஷனா பிறந்து நம்மளை அடிச்சு சாப்பிடும். ஓகே, இதுதான் நம்ம புலனன்றதுக்கு எந்த அளவு வாழ்கிறோமோ அந்த அளவுக்கு ரிப்பீட்டடா நம்ம ஜென்மம் எடுத்துக்கிட்டே இருக்கணும். இன்னொரு பிரிவு என்ன அப்படின்னு, சாஸ்திர விதிகளை பண்பற்றி ஆன்மீக முன்னேற்றத்தை நாடுபவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சாஸ்திர விதிகள்னா எந்த அளவுக்கு ஒரு ஆன்மீகமா ஒரு குருவை எடுத்து அவரோட கைடன்ஸு கீழே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், ஒழுக்க விதிமுறைகளை நம்ம ஃபாலோ பண்ணி நம்ம ஆன்மீக செயல்களை செய்யும் போது அது வந்து இந்த என்ன சொல்றது, இந்த பர்த் டெத் சைக்கிளை வந்து கட் பண்ணி நமக்கு வந்து பகவான்கிட்ட நம்ம போறதுக்கு இது வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இதுல இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இந்த பக்தி நம்ம பண்ணணும், ஆன்மீக விஷயங்கள் நம்ம பண்ண அது நமக்கு ஜெயத்தை தான் கொடுக்கும், நமக்கு தோல்வியை கொடுக்காது. அங்க தோல்விக்கு வந்து தோல்வி அப்படின்னு சொல்ல பேச்சுக்கே அங்க இடம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்லோகத்துல வந்து இங்க பகவான் வந்து அஷூரன்ஸ் கொடுக்காரு, உறுதி கொடுக்காரு. ஓகே, ஹரே கிருஷ்ணா. நெக்ஸ்ட் வந்து நம்ம ஸ்ரீமத் பாகவதம் போகலாம். முடிஞ்ச பிறகு இந்த ஸ்லோகத்துல ஒரு சின்ன ஹோப் வருது இல்லையா நமக்கு. சோ கிருஷ்ணர் என்ன அழகா சொல்லியிருக்காரு, ஒரு சின்ன விஷயம் நீ பண்ணா கூட அது உனக்கு வந்து கண்டினியூ ஆகும், பேங்க் பேலன்ஸ் போல. கரெக்டா இல்லையா? இப்போ நம்ம ஒரு சைக்கிள் ஓட்டுவோம், இல்ல ஒரு சின்ன பிள்ளைல நமக்கு படிச்சு கொடுத்துருப்பாங்க. ஆனா ஒரு பீரியட்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம அதுக்கு சான்ஸே இல்லாம நம்ம அப்படியே கேப் விட்டுருவோம். ஆனா அதுக்கு பிறகு நிறைய வருஷம் கழிஞ்சு அதுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குது, ஒரு ஸ்விம்மிங்கா இருக்கட்டும், ஒரு சைக்கிள் கிடைக்குது. ஆனா ஃபர்ஸ்ட் 1 நாள் 2 நாள் ஒரு தரிநத்துவம் எல்லாம் போடுவோம், கடைசி அதை பிடிச்சிப்போம். பார்த்தீங்களா, ஆல்ரெடி முன்னாடி இருந்தது. ஸோ அதே போல நம்ம எந்த அளவுக்கு பக்தி இந்த ஜென்மத்துல நம்ம பண்ணுகமோ அதை வந்து நம்ம எடுத்துட்டு போவோம் நெக்ஸ்ட் ஜென்மாக்கு. அந்த வாசனையை நம்ம எடுத்துட்டு போய் நம்ம அங்கிருந்து கண்டினியூ போவோம். 0ல இருந்து தொடங்காது. பௌதிகமான எல்லா விஷயங்களும் உங்களுக்கு இங்க முடிஞ்சு போச்சு, அடுத்தது தொடராது. ஆனா ஆன்மீகமான விஷயங்கள் இங்க 1% பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அங்க 2%ல தொடங்குவீங்க. ஸோ நம்ம ஃபார் எக்ஸாம்பிளே பார்க்கலாம். பார்த்தீங்களா, சிலவங்க பக்திக்கு வருவாங்க, ரொம்ப ஃபாஸ்டா வந்துருவாங்க, வந்து டாப்பா போவாங்க. சிலவங்க நிறைய நாள் இருப்பாங்க, ஆனா ஸ்லோவா வருவாங்க. அதே போல குழந்தைங்க பாருங்க, எவ்வளவு குழந்தைங்க நம்ம கூடயே இருக்காங்க, பிறக்கும் போதே அவங்க பக்தியை எடுத்துட்டு வராங்க. ஸோ இவங்க ஆல்ரெடி நிறைய பண்ணி வச்சிருக்காங்க, அதோட பேலன்ஸை இங்க கண்டினியூ பண்ணுவாங்க. ஸோ இதுதான் பக்தியோட முக்கியத்துவம். இதை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ இன்னும் சூப்பரான எக்ஸாம்பிள் நம்ம சொல்லணும் அப்படின்னு சொன்னா, என்ன சொல்லலாம், மொபைல் எடுத்துக்கோங்க. ஒரு மொபைல் எடுக்கும், திடீர்னு மொபைல்ல வந்து நம்ம நிறைய ஸ்டோர் பண்ணி, எனக்கு அது ப்ராப்பரா சொல்ல தெரியாது, ஸ்டோர் பண்ணுவோம். ஆனா மொபைல் திடீர்னு உடஞ்சிருது. மொபைல் உடஞ்ச உடனே என்ன பண்ணுவோம்னா, உள்ள சிம்மை எடுத்து போட்டு திருப்பி அடுத்தது இதை எல்லாத்தையும் இந்த பேக்கப் இந்த விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அடுத்த மொபைல்ல நம்ம ஸ்டோர் பண்ணிடுவோம் இல்லையா. மொபைல் தான் உடஞ்சு போயிடும், ஆனா உள்ள விஷயங்கள் வந்து திருப்பி நமக்கு எல்லாமே கிடைக்கும். புதிய மொபைலை வாங்கி நம்ம போட்டு எடுத்துக்கலாம். ஸோ அதே போல நம்ம இந்த ஜென்மத்துல பண்ணக்கூடிய பக்தி, அந்த விஷயங்கள் நம்ம எவ்வளவு ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோமோ, இந்த உடம்பு போனாலும் இந்த விஷயத்த நம்ம எடுத்துட்டு அடுத்த இதுக்கு போவோம். ஓகே, டாப் மோஸ்டா பண்ணி சூப்பரா பண்ணிட்டோம் அப்படின்னா இன்னொரு ஜென்மா இல்லாமலே போயிடுவோம். அப்படி கொஞ்சம் கொஞ்சம் இருந்தா கூட நம்ம அழிவடைய மாட்டோம், அதுல இருந்துதான் கண்டினியூ பண்ணுவோம். ஓகே, ஹரே கிருஷ்ணா. சாரி, லேட் ஆயிடுச்சு. ஸ்ரீமத் பாகவத்துக்கு போலாம். டவுட் இருந்ததுன்னா கடைசி கேளுங்க. நாராயணம் நமஸ்கிருத்யம் நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதிம் வியாசம் ததோ ஜெயமுதிரேத். நஷ்டப்பிராயேஷு அபத்ரேஷு நித்யம் பாகவத சேவையா பகவதி உத்தம ஸ்லோகே பக்திர் பவதி நைஷ்டிகி முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்கேதே கிரிம் யத்கிருபா தமகம் வந்தே ஸ்ரீ குரு தினதாரிணம் ஸ்ரீ பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஹரே கிருஷ்ணா. ஸோ இன்னைக்கு நம்ம கிருஷ்ணலீலால வந்து ராசலீலாவோட வர்ணனை அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாப்டர் நம்ம பார்க்க போறோம். ஸோ ராசலீலா வர்ணனை வந்து ஆல்ரெடி பரமபாவனா பிரபு கூட இந்த ராச நடனத்தோட ஒரு அறிமுகம் பத்தி பிரபு கொடுத்திருந்தாரு.
ஸோ இன்னைக்கு அதோட கொஞ்சம் எக்ஸ்டென்ஷன் வந்து நம்ம பார்க்க போறோம். ஸோ போன இதுல என்ன நடந்தது அப்படின்னா, பகவான் வந்து அவங்கள வச்சு கொஞ்சம் செப்பரேஷன், கொஞ்சம் பிரிஞ்சு போறாரு இல்லையா? பிரிஞ்சு போகும்போது இந்த கோபியர்கள் எல்லாம் பிரார்த்தனை பண்ணுவாங்க. திருப்பி எகைன் நேத்துக்கு பார்த்தது பகவான் வராரு. வந்து நிறைய விஷயங்கள் வந்து அங்க பகவான் சொல்லுவாரு. சோ இப்படி பகவான் வந்து நிறைய ஆறுதல் மொழிகளை வந்து அந்த கோபிஸுக்கு வந்து பகவான் கொடுத்தாரு. கொடுக்கும்போது கோபிஸ் வந்து ரொம்ப சமாதானமாகாங்க. அப்படி ஒரு அவரை பார்த்த உடனே இப்ப நம்மளும் அப்படிதானே நம்ம வாழ்க்கையில சம்டைம்ஸ் ஏதாவது ஒரு விஷயம் எங்கேயாவது போகணும் வைக்கணும் அப்படின்னு இருப்போம். அப்படின்னு இருக்கும்போது நம்ம ஹஸ்பண்டா இருக்கட்டும் இல்ல ஆப்போசிட் வைஸ் வருஷம் அவங்க வந்து அந்த டைமுக்கு வந்திருக்க மாட்டாங்க. அப்படின்னு இருக்கும்போது நமக்கு செம்ம கோவம் வரும், டென்ஷன் ஆகும், அதுல பயங்கரமா உணர்ச்சி விடப்படுவோம் இல்லையா? கடைசி அவங்க வந்த பிறகும் கொஞ்ச நேரம் அதோட எஃபெக்ட் இருக்கும். ஆனா அதுக்கு பிறகு அவங்க நிறைய விஷயங்களை இதனால இப்படி நடந்தது, நான் இங்க போனேன் இதனால நடந்தது அப்படின்னு சொல்லும்போது ஒரு நிமிஷத்துல சமாதானம் அடைவோம் இல்லையா? அதே போல பகவான் வந்து அவ்வளவு விஷயங்களை சொல்லுவாரு. சொல்லும்போது இந்த கோபிகர்கள் எல்லாம் என்ன ஆகுறாங்க அப்படின்னா ஒரு வழியா ஆறுதல் அடையாங்களாம். ஆறுதல் அடைஞ்ச பிறகு பகவான் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இன்னும் ஒரு விஷயம், மெயினான விஷயம் இங்க என்ன சொல்றாங்க, அவர் சொன்ன விஷயம் பிளஸ் பகவானோட அருகாமை அது கிடைச்சதுனாலையும் அவங்க ரொம்ப சாந்தமாகாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல சொல்றாங்க. சோ இதெல்லாம் முடிஞ்ச பிறகு பகவான் வந்து அவரோட ராச நடனத்தை வந்து ஆரம்பிக்கிறாரு. ஆரம்பிச்சு எப்படி இருந்தது அப்படின்னு சொன்னா, இந்த ராச நடனம் வந்து அவர் ஏகப்பட்ட கோபிஸு கூட பகவான் வந்து இந்த ராச நடனம் பண்ணுவாரு. சோ அதை பார்க்கும்போது எப்படி இருந்தது அப்படின்னா, அதுக்காக நம்ம இங்க என்ன யோசிக்கணும் அப்படின்னா, இந்த ஜட லோகத்துல வரக்கூடிய இப்படி ஒரு பகவான் வந்து இப்படி ஏகப்பட்ட கோபிஸோட கூடிய நடனம் வந்து ஜட லோகத்தோட நம்ம கம்பேர் பண்ணி பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இது முழுக்க 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 ஆன்மீகமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ ஏன்னா பகவான் வந்து எல்லா கோபியர்களோட அவர் தனியா பண்ணல. அவர் எல்லாரோட, நேத்துக்கு பிரபு சொன்னாரு, எல்லாரோடையும் அவர் பலவாறாக வியாபிச்சிருந்தாரு. ஓகே, ஒவ்வொரு கோபிஸு கூடயும் கிருஷ்ணர் தனித்தனியாக இருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து சொல்லுவாங்க. சோ இப்படி அவங்க வந்து அந்த ராச நடனத்தை பண்ணுவாங்க. ஒவ்வொருத்தங்களுக்கும் அவர் தனியாக காட்சி அளிக்கிறாரு அப்படின்னு சொல்லுவாங்க. சோ ஆனா கோபிஸ் என்ன நினைக்காங்க, ஓ கிருஷ்ணர் என் கூட தான் இருக்காரு, என்னோட தான் ஆடினாரு அப்படின்னு நினைக்காங்க. சோ இது ஈவன் ஆக்சுவலி நேத்தை கூட பிரபு வந்து ராதாராணியோடது சொன்னார் இல்லையா? ராதாராணிக்கு ஒரு டைம் வந்து ராதாராணி வந்து ஐயோ என்னோட தான் கிருஷ்ணர் இருக்காரு அப்படின்னு அவன் நினைப்பாளாம். அப்ப நினைக்கும் போது பகவான் என்ன செய்வாரு, அந்த இடத்துல ராதாராணி அவங்க தூக்கிட்டு போகும்போது அவ ஒரு க்ஷணம் அப்படி நினைக்காருன்னு சொல்லிட்டு பகவான் டப்புன்னு கீழே போட்டுட்டு மறைஞ்சு போயிருக்காரு. சோ அதுக்காக ராதாராணியை நம்ம குறைவா இடம் போடக்கூடாது. ஏன்னா ராதாராணி, அதுக்கு ஆச்சாரியா என்ன சொல்லுவாங்கன்னா, ராதாராணி என்ன விளக்கம் கொடுக்கா அப்படின்னு சொன்னா, பகவான் ஏம கூட மட்டுமே இருக்காரு, அப்ப மற்ற கோபிஸ் எல்லாம் வருத்தப்படுவாங்களே, சோ அவங்களுக்கும் கிருஷ்ணர் வேணுமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு சின்ன லீலையை வந்து அந்த இடத்துல வந்து ராதாராணி பண்ணுனாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சாரியர். சோ எல்லாருமே அந்த அளவுக்கு சப்போர்ட்டிவா, கோபிஸா இருக்கட்டும் இந்த ராதாராணியா இருக்கட்டும், அவங்க எல்லாம் ஆன்மீக இவங்க எல்லாருமே சப்போர்ட்டிவா இருக்காங்க. ஏன்னா இவங்க எல்லாருமே பகவான் வந்து இங்க வந்து லீலை புரியணும் அப்படின்னு நினைக்கும் போது அவரோட கூட இருந்த சகாக்கள், அவரோட கூட இருந்த பாஷதர்கள் அவங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்களும் வந்து ஒவ்வொரு ரோலை எடுத்து இந்த பௌதிக லோகத்துல வந்து அவங்க லீலைகளை புரியாங்க, பகவானுக்கு சப்போர்ட்டிவா பண்ணுவாங்க. சோ இதை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால இது வந்து நம்மளோட பௌதிக கண்ணோட்டத்துல வந்து இந்த ராசநடனத்தை வந்து நம்ம பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இப்படி இவங்க பயங்கரமா நடனம் ஆடுறாங்க. ஆடும்போது அந்த தேவர் லோகத்துல இருந்த தேவர்களா இருக்கட்டும், எல்லாரும் கிங்கணர்களா இருக்கட்டும், கந்தர்வர்களா இருக்கட்டும், எல்லாரும் பார்த்து ரொம்ப 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 ஆச்சரியப்பட்டு எல்லாரும் மலர் மாலை பொழியாங்களாம். மலர்வாரி பொழிஞ்சி சந்தோஷம் அடையாங்க அப்படின்னு. ஏன்னா எல்லாருக்கும் தெரியும் இல்லையா முழுமுதற் கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு. சோ இப்படி நடந்து போயிட்டு இருக்குது. இப்படி அவர் நடனம் ஆடும்போது அங்க எப்படி இருந்தது அப்படின்னா, அவங்களோட சலங்கைகளோட சத்தமா இருக்கட்டும், அவங்களோட ஆபரணங்களா இருக்கட்டும், அவங்களோட மத்த வளையல்களா இருக்கட்டும், இதுல எல்லாம் பயங்கரமா சத்தம் வருது. அந்த சத்தம் எல்லாம் எப்படி இருந்தா எல்லாரோட காதுகளுக்கும் அவ்வளவு இனிமையா மென்மையா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து சொல்லுவாங்க. அதுக்கு பிறகு இங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னா, அவங்க நடனம் ஆடும்போது எப்படி இருந்தது அப்படின்னா, அந்த நடனம் வந்து அவ்வளவு சவுண்டா இருந்துதான். எப்படின்னா மேகங்களை போல, இடிய போல, பனியை போல, மின்னலை போல அது தோற்றமளிச்சது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஒலியோட இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சோ பகவானோட
உடலோட அம்சங்கள் அவர் எப்படி இருந்தாரு. ஏற்கனவே பிரபு வந்து ஸ்லோகத்துல சொல்ல கிருஷ்ணரோட பாதத்துல உள்ள அந்த இதெல்லாம் சொல்லியிருக்காரு. சோ அதெல்லாம் இங்க இன்னும் என்ன வர்ணிக்காங்க பகவானை பத்தி அப்படின்னு சொன்னா, மேகங்கள் வந்து கூட்டம் கூட்டமா இருக்கும் இல்லையா, அதே போல அவரோட உடலோட அம்சங்கள் வந்து அப்படி இருந்தது. பிளஸ் கோபியர்கள் எப்படி இருந்தாங்க அப்படின்னு சொன்னா, ஆகாயத்துல வந்து அப்படி மின்னல் வந்து வந்து போகும் இல்லையா, அதே போல கோபியர்களோட அழகு இருந்தது. அந்த வெளியில வந்து அந்த டார்க்கு அந்த வெளிச்சம், டார்க்கு வெளிச்சம் அப்படி வந்து வந்து போகுதான். அதுல இவங்களோட அழகு வந்து அப்படி தெரியுது அந்த வெளிச்சத்துல. அடுத்தது அந்த இருட்டா இருக்கு, இப்படி வந்து ரொம்ப அழகு. நீங்க பாத்திருக்கீங்களா மின்னல்லாம் வரும்போது அப்படி நம்ம ஒரு இடத்துல லைட் போட்டு ஆஃப் பண்ணும்போது எப்படி இருக்கும், சோ அந்த அளவுக்கு ரொம்ப அழகா இருக்காங்க. சோ அப்படி அந்த வெளிச்சம் வரும்போது அவங்களோட நெத்தியில எல்லாம் அவங்க அவ்வளவு போட்டு ஆடிக்கிட்டு இருக்காங்க. சோ அவங்களோட இதுல எல்லாம் அந்த வியர்வை துளிகள் எல்லாம் எப்படி பார்க்க இருக்குன்னா பனி துளிகள் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஆச்சாரியா வர்ணனை பண்ணுவாங்க. சோ இப்படி இவங்க முழுக்க 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 இந்த ராச நடனத்துல வந்து கிருஷ்ணரும் கோபிஸும் வந்து லகிச்சு போய் இருக்காங்க. சோ அப்ப வந்து கோபியர்கள் வந்து இன்னுமே இன்னுமே அவங்க வந்து களைப்பு அவ்வளவு அவங்க களைச்சு போன பிறகுமே பகவானோட அவங்க வந்து ஆடுறாங்க. சோ நம்ம என்ன நினைக்கணும் அப்படின்னா, நம்மளோட கண்ணோட்டத்துல இது ஒரு காமம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க கூடாது. என்ன அங்க கோபிஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, இன்னும் நம்ம பகவானை திருப்திப்படுத்தணும். இன்னும் பகவான் நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் நம்ம பரவாயில்ல, ஆனா அவ்வளவு களைப்புல இருந்தும் கூட அவங்க எகெயின் எகெயின் அவங்க ஆடிக்கிட்டே இருக்காங்க. சோ ஆனா பகவான் இதை பார்த்து சந்தோஷம் அடைஞ்சிட்டு இருக்காங்க. சோ பகவான் சந்தோஷம் அடைஞ்ச பிறகு அவங்க திருப்பி திருப்பி ஆடுவாங்களாம். சோ ஏன் ஆகுனா பகவானை, ஏன்னா அவர் தானே பரம என்ன சொல்றது அனுபவிப்பாளர். சோ அவரை திருப்திப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க கோபிஸ் வந்து திருப்பி திருப்பி ஆடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுறாங்க. சோ நம்ம எந்த அளவுக்கு இதுல இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், பகவத்கீதையில பகவான் என்ன சொல்றாருன்னா, ஏ யதாமா பிரபத்தியந்தே தாம்ஸ்ததைவ பஜாமியகம் அப்படின்னு சொல்லிட்டு. சோ நம்ம எல்லாரும் என்ன லெவலுக்கு பக்தி பண்ணுவோமோ, ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு பாவால பக்தி பண்ணுவோம், ஒவ்வொரு விதமான சர்வீஸ் பண்ணுவோம். சோ அந்த லெவலுக்கு பகவான் வந்து நமக்கு அவரோட ரெசிப்ரோகேஷனை கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி. சோ இங்க கோபிஸ் வந்து அந்த அளவுக்கு பகவானை திருப்திப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஆடுகாரு. சோ ஆனா இது முழுக்க முழுக்க ஆன்மீக உலகத்துக்கும் ஜட உலகத்துக்கும் மொத்தமா இது ஆப்போசிட். இதை கிளியரா நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன் அப்படின்னா எல்லாத்தோட தலைவர் அவர் தான் இல்லையா, அவரு தான் பரம அனுபவிப்பாளர், பரம உண்மை முழுமுதற் கடவுள் இல்லையா. சோ அப்ப நம்ம இதுல இருந்து என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா, இதோட தலைவர் யாரு, இதோட முழுமுதற் கடவுள் யாரு, பகவான் தான். நம்ம எல்லாருமே அவரை என்ஜாய் பண்ணக்கூடியவரு. சோ பகவான் இந்த இடத்துல என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னா, ஆஹ் இவங்க கோபிஸ் எல்லாம் அவரை திருப்திப்படுத்துறதுக்கு ஆடுகாங்க. ஆனா இன்னைக்கு என்ன நடக்குது அப்படின்னா, அவரு என்ன பண்ணுவாரோ ஆஷரேத் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பகவத்கீதையில படிப்போம். சோ பகவான் என்ன பண்ணுவாரோ அதை ஃபாலோ பண்ணணும். அவரை வந்து நம்ம நகல் பண்ணக்கூடாது. இந்த இடத்துல சொல்ல அவர் டான்ஸ் ஆடினார் இல்லையா, இத்தனை பேரு கூட நம்மளும் இப்படி நம்ம டான்ஸ் ஆடலாம் நினைக்க கூடாது. அது வந்து ஜடத்துக்கு உட்பட்டது அல்ல, இதை நம்ம புரிஞ்சுக்கணும். சோ ஆனா இன்னைக்கு ஜடலோகத்துல நம்ம என்ன பண்ணுவோம்னா, சோ இதை வந்து நம்ம ஃபாலோ பண்ண முயற்சி பண்ணுவோம், அதை நகல் பண்ண ஆரம்பிக்கும். அதை நகல் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சோ இதுக்கு வந்து ஆனா கிருஷ்ண உணர்வுல வந்து பகவான் தான் நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அவருதான் தலைவர், நம்ம எல்லாருமே அவரோட சேவகர்கள் தான். அது வந்து ஒரு தூய பக்தர்களுக்கு கண்டிப்பா புரியும். அதனாலதான் இந்த ராச நடனத்தை என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னா, ஈஸியா பாகவதத்துல வந்து 10வது கேண்டோல தான் இந்த ராச நடனம் அந்த டாபிக் வருது. ஈஸியா எடுத்த உடனே 10வது கேண்டோ படிக்காதீங்கன்னு சொல்லுவாங்க. ஏன்னா புதுசா வர்றவங்களுக்கு அந்த ராச நடனத்தை வந்து ப்ராப்பரா புரிஞ்சுக்க முடியாது, தப்பு தப்பா புரிஞ்சுப்பாங்க. சோ அதனால அது அவங்களுக்கு தான் அது ஒரு நிந்தனையை கொடுக்கும் இல்லையா. சோ அதனால அதை படிக்க கூடாதுன்னு எப்பவுமே சொல்லுவாங்க. சோ அது தூய பக்தர்களால மட்டும்தான் இதை கரெக்டா புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சோ அதனால இங்க பகவானை திருப்திப்படுத்துக்காக அவங்க பாடுகாங்க, அவங்க ஆடுகாங்க, பகவானும் அவரை இங்க ஊக்குவிக்காரு அப்படின்னு சொல்லுது. சோ அதுக்கு பிறகு என்ன நடக்குது அப்படின்னா, இப்படி கோபிஸ் வந்து டான்ஸ் ஆடி 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 அவங்க களைச்சு போய் வந்து பகவானோட தோல்ல அப்படி கை வச்சு அவங்க வந்து களைப்ப வந்து ஆற்றுவாங்களாம். அப்போ அவங்களோட முடியில இருந்த அந்த மலர்களா இருக்கட்டும் எல்லாமே அப்படி வந்து எல்லாமே கீழே விழுது. அப்ப வந்து அதே போல பகவான் மேல அவங்க கை வைக்கும் போது அவரோட உடல்ல அழிஞ்சிருந்த அந்த தாமரை மலர்களா இருக்கட்டும், பிளஸ் அவரோட மற்ற மாலைகளா இருக்கட்டும், அவர் மேல பூசின சந்தனமா இருக்கட்டும், இதெல்லாம் பாத்தீங்கன்னா பகவானோட சகவாசம். இந்த இடத்துல என்ன ஆச்சாரிய சொல்லுவாருன்னா, எந்த அளவுக்கு பகவான் பிளஸ் பகவானோட பக்தர்களோட நம்ம சகவாசம் வச்சிருக்கோமோ அந்த அளவுக்கு நம்ம தூய்மையாவோம். சோ இங்கேயும் கோபியர்கள் வந்து நடனம் ஆடிட்டு அவங்க வந்து பகவானோட களைப்பாறும் போது அவங்க இன்னும் வந்து அவங்களுக்கு அந்த என்ன
என்ன சொல்லுது, அந்த எக்ஸ்டசி, அந்த சந்தோஷம் அவங்களுக்கு வந்து அதிகமாயிட்டே போயிருக்கான். அதனால அவங்க இன்னும் ஹாப்பியா இருக்காங்க. மாறி மாறி கோபிஸ் ஒருத்தங்களை ஒருத்தங்க முத்திக்கிடுறாங்க. சோ அப்படின்னு சொல்லிட்டு இங்க சொல்லுறாரு. சோ அது பிறகு பகவான் வந்து இதெல்லாம் முடிச்சிட்டு அவர் சாப்பிட்டார் இல்லையா அந்த தாம்பூலம், அந்த தாம்பூலத்தை இந்த கோபிஸுக்கெல்லாம் கொடுக்காரு. இதுல இருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த தாம்பூலத்தை வாங்கினனால நம்ம இத வந்து காமமா பார்க்க கூடாது. இதுல எதனால அவங்க இன்னும் ஆன்மீகத்துல முன்னேறினாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அதனாலதான் இன்னைக்கு பகவானோட பிரசாதத்துக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ட் இருக்கு. கரெக்டா இல்லையா? நம்ம பகவத்கீதையில பகவான் வந்து என்ன சொல்லுவாரு அப்படின்னா, நீ பிரசாதமா சாப்பிடு, ஆனா அது என்ன பண்ணும், உனக்கு பாவத்தை எல்லாம், உன்னோட பாவத்தை எல்லாம் போக்கும் அப்படின்னு. ஆனா 9வது அத்தியாயம் நம்ம போகும்போது என்ன சொல்லுவ, வித் லவ்வோட கொடு, அன்போட கொடு அப்படின்னு சொல்லுவார் இல்லையா? கொஞ்சம் ஒருபடி மேல. சோ பிரசாதம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்மளோட வாழ்க்கையில. எந்த அளவுக்கு நம்ம பிரசாதமா நம்மளோட சாப்பாடை சாப்பிட்டுக்கிடுமோ அந்த அளவுக்கு இந்த என்ன சொல்றது, பிறப்பு இறப்புல இருந்து நம்ம வந்து வெளியில வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இந்த கோபிஸ் வந்து நிறைய நேரம் அப்படி ஆடி பாடி அவங்க வந்து கழிச்சு போய் இருக்கும் பொழுது என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, இந்த இடத்துல வந்து இங்க ரொம்ப களைச்சு போய் அவங்க வந்து அப்படியே வந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அப்படி உட்கார்ந்துட்டு இருக்கும்போது, ஹரே கிருஷ்ணா. ஓகே. எப்படி பார்க்க எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா, இவங்களுக்கு முழுக்க 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 இவங்க மறந்து போயிட்டாங்க. களைச்சு போய் இன்னும் பகவானோடயே அருகாமையில இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆசைப்படுறாங்களாம். அவங்க எல்லாருமே நம்ம படிச்சோம் இல்லையா, அந்தணர் மனைவிகளோட முக்தி எல்லாம் படிச்சோம் இல்லையா? சோ அவங்களுக்கு கணவர்கள் எல்லாருமே இருக்காங்க. அப்படி அவங்க எல்லாருமே பகவானை வந்து தன்னோட கணவரா, தனக்கு இன்னொரு கணவர் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதை எல்லாத்தையுமே மறந்து போயிருக்காங்களாம் பகவானோட இருக்கும்போது. நீங்க பாத்தீங்கன்னா தூய பக்தர்கள் கூட கிருஷ்ண சேவையிலையோ இல்ல அது பக்தர்களோட அசோசியேஷன்ல இருக்கும்போது அவங்க சகலத்தையும் மறந்துடுவாங்க. சோ அதுதான் இங்க வந்து சொல்லுவாங்க. சோ ஸ்ரீமத் பாகவதம் வந்து இங்க என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, அந்த கோபியர்கள் எவ்வளவு அழகா இருந்தாங்க அப்படின்னு சொன்னா, அவ்வளவு அழகா அவங்க வந்து தாமரை மலர்களை வந்து அவங்க காதுல வந்து வச்சிருந்தாங்களாம், காதுல சொருகி இருந்தாங்க. சோ அவங்க முகத்தை எல்லாம் ஃபுல்லா சந்தனத்துல பூசி இருந்தாங்க. சோ அப்படி வந்து அவ்வளவு அழகா இருந்தாங்க. ஆனா அவங்க இந்த ஆட 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 ஃபுல்லா வியர்வையில இருக்காங்களாம். அவங்களோட சலங்கையா இருக்கட்டும், அவங்களோட வளைகளா இருக்கட்டும், இதெல்லாமே பயங்கரமா ஒலிய கொடுக்குது. அவங்களோட தலையில இருந்த மலர்கள் எல்லாம் இவங்க ஆடும்போது பகவானோட பாத கமலங்கள்ல இருக்கு, விழுந்துதான். சோ எப்பவுமே பகவானோட பாதத்தை நினைக்கணும்னு சொல்றீங்களா, இங்க ஆட்டோமேட்டிக்கா அவங்களோட மலர்கள் எல்லாம் பகவானோட பாதத்துல விழுது. இப்படி அவங்க கிருஷ்ணரை வந்து மகிழ்விச்சாங்களாம். சோ பிரம்ம சமிதியிலையும் நம்ம ஒரு விஷயம் பிரம்மா என்ன சொல்லுவாரு அப்படின்னா, இந்த கோபிஸ் எல்லாம் நார்மல் சராசரி பெண்கள் கிடையாது. இவங்க எல்லாருமே பகவானோட ஆனந்த சக்தியோட வியாபகங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இங்க சொல்லுவாங்க. சோ அவங்க வந்து பகவானுக்கு ஆனந்தத்தை கொடுக்கறதுக்காக இந்த பௌதீக லோகத்துல வரும்போது அவங்க எல்லாமே கோபிஸ் எல்லாமே சேவகர்கள் தான், சேவை பண்ணக்கூடியவங்க தான். அடுத்தடுத்த லெவல் இருக்கு, கோபிஸ் இருக்கு, பஞ்சாரிஸ் இருக்கு, இப்படி நிறைய இருக்காங்க. சோ இவங்க சேவை வந்து பண்ணக்கூடியவங்க. இவங்க வந்து இந்த இடத்துல வந்து அதுக்காக இந்த லோகத்துக்கு வந்து அவங்க இந்த விஷயங்கள் எல்லாம் பகவானுக்கு சந்தோஷத்தை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அவங்களோட சுய திருப்தியா அவங்க எந்த என்ஜாய்மெண்ட்டும் அவங்களுக்கு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இங்க சொல்லுவாங்க. சோ இதுல வந்து ஒரு விஷயம் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா, அப்படி அவங்க வந்து பண்ணும்போது ஒரு குழந்தை வந்து தன்னோட பிம்பத்தை வந்து கண்ணாடியில பார்க்கும் பாருங்களேன். பார்க்கும்போது அது என்ன நினைக்கும், அதை தொட்டு தொட்டு விளையாடும் இல்லையா? தொட்டு தொட்டு விளையாடும் போது போல கிருஷ்ணர் வந்து அந்த கோபிகள் வந்து நடனம் ஆடுவதெல்லாம் அவர் பார்த்து பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுகிறாராம். சோ அப்படி அப்படி அதனால கோபியர்கள் பகவான் எந்த அளவுக்கு சந்தோஷப்படுகிறாரோ அந்த அளவுக்கு கோபிகளோட ஆன்மீகமான அந்த உணர்வா இருக்கட்டும், பக்தியா இருக்கும், இன்னும் வளர்ந்துகிட்டே போகுது, இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சோ அவங்க என்ன நிலைமையில இருக்காங்க அப்படின்னு சொன்னே அவங்களுக்கு புரியலையாம். அவங்க இருக்க இடமே அவங்களுக்கு தெரியாம அவங்க அந்த லெவலுக்கு பகவானோட ஸ்மரன்ல முங்கி போய் அவங்க நடனம் ஆடிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சோ அவங்க ஆபரணங்கள் ஒரு சைடு போகுது, ஆடைகள் போகுது, இப்படியெல்லாம் இருந்து கூட அவங்களுக்கு எதுவுமே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு. சோ இப்படி பருக்கும்போது இதை பார்த்து தேவர்களும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. சோ இத வந்து எல்லாருமே சந்திரனா இருக்கட்டும், இந்திரனா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா பாக்குறாங்க. இந்த கோபிஸ் வந்து ஏன்னா இதோட ரீசன்ஸ் இங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, பகவான் வந்து நம்மளோட இச்சைகளை இன்னைக்கு கூட நம்ம பார்த்தோம் இல்லையா, அப்படி தொடரும், பக்தி தொடரும் அப்படின்னு இதோட ஸ்டாப் ஆகாதுன்னு சொல்ல போல, இவங்க ஏற்கனவே காத்தியாயி தேவிட்ட வந்து இவங்க கேட்டுப்பாங்க, பகவான் வந்து எங்களுக்கு வந்து
கணவனாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பிரார்த்தனை பண்ணியிருப்பாங்க. சோ அதை வந்து பகவான் வந்து பூர்த்தி செய்யறதுக்காக இந்த ராச நடனத்துல வந்து அவர் ஒரு கணவனாக இருந்து அந்த ரோலை வந்து பகவான் இங்க பூர்த்தி பண்ணுவாரு அப்படின்னு சொல்லி ஆனா பூர்த்தி பண்ணுவாருன்னு சொல்லும் போது நம்ம ஆல்ரெடி சொன்னதுதான், இதை நம்ம தப்பா பார்க்க கூடாது. ஏன்னா அவர் ஆத்மாராமா, கரெக்டா, தன்னில் நிறைவு பெற்றவர். அவருக்கு எதுவுமே நம்ம பகவானோட இதெல்லாம் பார்த்திருக்கோம் இல்லையா, 6 விஷயங்களுக்கு முழுமையான 6 விஷயங்கள் வச்சு பார்த்திருக்கோம். சோ அதனால அவர் ஆத்மாராமா, அவர் திருப்திக்காக, தன்னோட திருப்திக்காக அவர் யாரையுமே நாடணும்னு கிடையாது, ஜடலோகத்தை போல. சோ அதனால அவங்க விரும்பினதுனால அவங்களோட இதை வந்து பகவான் வந்து இங்க பூர்த்தி பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல சொல்லுவாங்க. அடுத்தது அவங்க பூர்த்தி பண்ணும்போது அந்த கோபியர்களும் வந்து அவருக்கு வந்து திருப்பி அவங்களோட கைமாற பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அதுக்கு பிறகு இவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த ராச நடனம் இப்படி மாறி மாறி அவங்க பரஸ்பரம் அவங்க அன்பை வந்து பகவானும் கோபிஸும் வந்து பரஸ்பரம் அவங்க அன்பை வந்து பரிமாறிக்கிடுவாங்க. பரிமாறி முடிச்ச பிறகு ஒரு லெவலுக்கு பிறகு இந்த ராச நடனத்துல வந்து அவங்க எல்லாரும் ராச நடனம் முடியுது. அவங்க ரொம்ப ரொம்ப களைப்பா இருக்காங்க. சோ அந்த களைப்பை போக்குறதுக்காக அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா யமுனை நதியில வந்து அவங்க இறங்குறாங்க எல்லாருமே. சோ யமுனை நதியில இறங்கும் போது சோ அவங்களோட மாலைகளா இருக்கட்டும், சோ மாறி மாறி அந்த கோபிஸ் இவங்க எல்லாருமே தன்னை மாறி மாறி அவங்க கெட்டி தழுவிக்கிடுறாங்க. சோ இப்படி இருக்கும்போது அங்க வண்டுகள் எல்லாமே அந்த யமுனை நதியில இவங்களையே சுத்தி சுத்தி அங்க இருக்கக்கூடிய வண்டுகள், நீங்க ஆக்சுவலி ஆன்மீக லோகம் எடுத்துக்கிட்ட அப்படின்னா எல்லாமே சர்வீஸ் பண்ணும் பகவானுக்கு, கரெக்டா. எல்லாருக்கும் பொறாமை அப்படின்ற ஒரு விஷயமே இருக்காதான். ஆக்சுவலி இதுலயே இருக்கு, டைம் இல்லாதனால சொல்லல. சோ இந்த வண்டுகளா இருக்கட்டும், அவங்களும் சுத்தி சுத்தி அங்க வந்து ரீங்காரம் இடுறாங்க. எப்படி இருந்தது பாக்குறதுக்கு அப்படின்னா, ஒரு யானை, ஒரு பெண் யானை வந்து குளத்துல இறங்குது போல இந்த கிருஷ்ணரும் கோபிஸும் வந்து அந்த நதிக்குள்ளாடி அவங்க பிரவேசிக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க சொல்லுறாங்க. சோ அவங்க அவங்களையே மறந்துட்டாங்களாம், அந்த தண்ணியில வந்து அவங்க விளையாடுறாங்க. சோ இப்படி விளையாடி மாறி மாறி தண்ணியை இறைச்சி மாறி மாறி கேலி பேசி சந்தோஷமா அவங்க வந்து அங்க என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இத தேவர்களும் புகழ்ந்து பாடுறாங்க. அதுக்கு பிறகு கிருஷ்ணரும் கோபிஸும் வந்து அந்த நீர்ல இருந்து வெளியில வந்து அந்த யமுனை நதியோட கரையில வந்து அவங்க வந்து உலாவிட்டு இருக்காங்க. இருக்கும்போது அங்க அந்த நேரம் பார்த்து இந்த இடத்துல அதையும் புரிஞ்சுக்கணும். அங்க எப்படி இந்த வண்டுகள் இருக்கட்டும் இது எல்லாமே சந்தோஷப்பட்டதோ, அதே போல இங்க என்ன அப்படின்னா அந்த யமுனை நதி கரையில மரங்கள்லாம் நிறைய இருக்கும் இல்லையா, அந்த மரங்கள் இருக்கக்கூடிய மலர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளவு சூப்பரான நறுமணத்தை கொடுத்துதான் அவங்களுக்கு இன்னும் சந்தோஷத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாமே நறுமணத்தை கொடுக்குது. காற்று வந்து அவ்வளவு சூப்பரா அந்த காற்று வந்து அந்த மனத்தோட அந்த காற்று வீசுது அப்படின்னு சொல்லிட்டு இங்க சொல்லுவாங்க. சோ இப்படி வந்து பகவானும் கோபிஸும் வந்து சந்தோஷமாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சோ ஆக்சுவலி இலையுதிர் காலத்துல வந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒவ்வொரு சீசன் இருக்கு இல்லையா, இந்த ஒவ்வொரு சீசன்ல ஒவ்வொரு இச்சைகள் வந்து ஜாஸ்தியா வெளிப்படும். சோ இலையுதிர் காலத்துல இந்த காம இச்சை இந்த விஷயங்கள்லாம் ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சாரியா சொல்லுங்க. ஆனா சுகதேவ கோஸ்வாமி இங்க என்ன சொல்றாரு அப்படின்னா அதுக்கும் இதுக்கும் முழுவதுமாக வித்தியாசம், கரெக்டா இல்லையா, சுத்தமா ஆப்போசிட் ரெண்டுமே அப்படின்னு சொல்ல. அவருத்த சௌரத, அதாவது அவர் வந்து நீங்க ஆல்ரெடி படிச்சது போல ஆத்மாராமா, அவங்களோட காம இச்சை அவங்களோட எப்படி இருந்தது, அந்த அன்பின் வெளிப்பாடு என்ன அப்படின்னா பிரேமம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம பௌதீக லோகத்துல நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் தான் காமம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இன்னொரு விஷயம் பாகவத்துல வந்து என்ன சொல்லுவாரு அப்படின்னா, பரிஷித் மகாராஜா கொஸ்டின் கேட்காரு. சோ பகவான் வந்து எதுக்காக வந்தாரு, இதை தப்பா நினைக்க மாட்டாங்களா, நாளைக்கு மக்கள் அவர் தர்மத்தை நிலைநாட்டுறதுக்கும் இந்த அதர்மத்தை எல்லாம் ஒடுக்கிறதுக்கும் தான் அவர் இந்த லோகத்துக்கு வந்தாரு. ஆனா இங்க வந்து இப்படி பண்ணும்போது நாளைக்கு வந்து இது வந்து எல்லாருமே தப்பா பேச மாட்டாங்களா அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இதுல வந்து என்ன விஷயம் அப்படின்னா, வேத கட்டளையின்படி ஒருத்தர் வந்து தன்னோட மனைவியை தவிர பிற பெண்களோட இருக்கிறது வந்து அனுமதிக்கப்படுவது கிடையாது. ஆனா கிருஷ்ணரோட விஷயம் என்ன அப்படின்னா இதோட அப்பாற்பட்டது. அவரு 3 குணங்களுக்கு அப்பாற்பட்டவர் இல்லையா. சோ அவர் வந்து மகாராஜ் அது அப்பாற்பட்டவர். அதுக்கு பிறகு இன்னும் ஒரு விஷயம் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, ஆஹ் பகவான் வந்து இதுக்காக இது வந்தாரு. ஆப்த காம் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த இங்க சொல்லுவாரு. அவர் வந்து நிறைய நம்ம நினைக்கலாம் அவர் இந்த பெண்களோட எல்லாம் இருந்தது ஒரு காமமா நம்ம பார்க்கலாம். நாத்திகமான ஒரு விஷயம், மாயாவாதிஸ் பகவானை பத்தி புரிஞ்சிக்காத அபக்தர்கள் வந்து இப்படி நினைக்கலாம். ஆனா பகவான் வந்து நேத்தை கூட பிரபு சொன்னார் இல்லையா, அப்பம் அவருக்கு வயது 8 தான்.
கரெக்டா 8 வயசுலதான் இந்த ராச நடனத்தை வந்து அவர் பண்ணுகாரு. சோ அதனால இங்க காமத்துக்கு வந்து இடமே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. அப்படியே அவர் வந்து நம்ம ஆத்மாராமான்னு சொன்னது போல அப்படியே அவர் யோசிச்சா கூட அவரோட இச்சையை பொறுத்ததுக்கு அவர் யாரோட உதவியையும் தேடணும்னு அவசியம் கிடையாது. முழுக்க 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 கோபிஸ் ஆசைப்பட்டாங்க, அதை வந்து நிறைவேற்றுறாரு. சேம் நம்மளோட வயசு வருஷா பக்தர்களோட வாழ்க்கையிலையும் அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு இங்க சொல்லுவாங்க. அடுத்தது இன்னும் ஒரு விஷயம் வந்து இங்க பரிஷித் மகாராஜாவுக்கு வந்து என்ன சொல்லுவாரு அப்படின்னா எதுபதி அப்படின்னு சொல்லுவார். எதுக்கள் வந்து எந்த லெவலுக்கு இருப்பாங்க அப்படின்னு சொன்னா அவங்க அவ்வளவு நற்பண்புகளோட இருப்பாங்களாம் எதுகுலம். கரெக்டா பாகவத்துல வந்து சொல்லுவாங்க நற்பண்புகளோட இருப்பாங்க, அவங்களோட வம்சாவழி வந்தவங்களும் அப்படிதான் இருப்பாங்க. சோ அப்படிப்பட்ட ஒரு எதுகுலத்துல வந்த பகவான் வந்து கண்டிப்பா இப்படி இருக்கிறது வந்து சாத்தியமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து சொல்லுவாரு. ஆனாலும் கிருஷ்ணர் வந்து இதெல்லாம் செய்திருக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லி பரிஷத்துக்கு தெரியுது. இருந்தாலும் இதனோட உண்மையான நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சுகதேவ கோஸ்வாமிட்ட அவர் கேட்காரு. அதாவது ஆமா சுகத பரிஷித் மகாராஜா இன்னொரு சொல்லும் சொல்லுவாரு சுவ்ரத அப்படின்னு சொல்லிட்டு அதாவது நல்ல செயல்களையே செய்வது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதோட மீனிங். சுகதேவ கோஸ்வாமி வந்து இங்க என்ன சொல்லுவாரு அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல வந்து அவரோட ஆக்சுவலி நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா, கிருஷ்ணா து ஸ்வயம் பகவான் தர்மம் து சாக்ஷாத் பகவத் பிரணீதம் அப்படின்னு. சோ பகவான் பண்ணதுதான் தர்மம், அதை நம்ம புரிஞ்சுக்கணும். இப்ப குருஷேத்திர யுத்தத்துல வந்து அர்ஜுனன் வந்து சண்டை போட மாட்டான்னு சொல்லுவான், இத்தனை பேரை கொல்லணுமா அப்படின்னு. ஆனா பகவான் சண்டை போடுன்னு சொல்லுவாரு. ஓகே தர்மம். சோ அந்த இடத்துல நமக்கு அப்படி தோணும் நிறைய இடங்கள்ல. இப்ப சம்டைம்ஸ் டைமையே மாத்துவார் இல்லையா, சூரியன் அஸ்தமிக்க டைமையே அவர் இது பண்ணுவாரு. சோ இதெல்லாமே தர்மம், ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் பகவான் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே அவர் தான் ஆளுநர், அவரோட அதிகாரத்திற்கு உட்பட்டது. எப்படி இருக்கு, ஒரு நெருப்பு இருக்கு இங்க சூரியன் இருக்கு, சூரியன் வந்து எல்லா விஷயத்திலையும் வந்து விழுகுது இல்லையா, ஒரு மலமா இருக்கட்டும் ஒரு மூத்திரமா இருக்கட்டும், இந்த விஷயங்களுக்கு மேல விழும்போது சூரியன் அங்க அசிங்கப்படுகாரா இல்ல அவர் களங்கம் அடையாரா? கண்டிப்பா ஆக மாட்டாரு. அந்த விஷயங்கள் தான் இதாகும் இல்லையா, அப்படி இதாயிரும். சோ அதே போல பகவான் வந்து எல்லா செயல்களை செஞ்சாலும் அவருக்கு வந்து இங்க எந்த இழுக்கும் அவரு மாசடைவதில்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல சொல்லுவாரு. சோ அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா சுகதேவ கோஸ்வாமி இன்னும் சொல்லுவாரு, ஈஸ்வரானாம் அதாவது உன்னத ஆளுதர். சம்டைம்ஸ் அவரோட கட்டளையை வந்து அவர் மீறலாம், ஆனா அது வந்து அவரோட அதிகாரம், அவரோட அதிகாரத்திற்கு அதெல்லாமே அது கீழ்ப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆளுநரின் அதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அதை பார்க்க கூடாது. நம்ம எல்லாருமே ஆளப்படுபவர்கள், அவர் வந்து ஆளுபவர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து இங்க சொல்லுவாங்க. இப்படி வந்து சுகதேவ சுவாமி இப்படி இவங்க வந்து ஹரே கிருஷ்ணா இன்னும் நிறைய இருக்கு. இப்படி இவங்களோட இந்த விஷயங்கள் எல்லாம் போயிட்டு இருக்கு. அதே போல நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அவரை பத்தி நம்ம நகல் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சோ ராசலீலத்தை வந்து சுகதேவ சுவாமி இங்க சொல்லுவாரு. சோ சிவனை போல வந்து எப்படி வந்து நம்ம சிவபெருமான், இப்ப தேவர்கள் எடுத்துக்கோங்க, மத்தபடி சிவபெருமான் எடுங்க. சிவபெருமானை போல நம்ம விஷம் குடிச்சா கரெக்டா இல்ல, அவர் விஷம் குடிச்சு நம்ம விஷம் குடிச்சா இறந்து போயிடுவோம் இல்லையா. சோ அதே போல பகவான் கிருஷ்ணர் வந்து இந்த கோபியரோட இருந்த உறவு வந்து முற்றிலும் வேறானது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இன்னும் ஒரு விஷயம், இவங்க எல்லாருமே முந்தைய பிறவிகள், நேற்றுக்கு பிரபு சொன்னார் இல்லையா, இவங்க எல்லாமே ராமரை பார்த்து ரொம்ப ஆசைப்பட்டாங்களா. இவங்க எல்லாமே முனிவர்களா இருந்தாங்க, வேத விற்பனர்களா இருந்தாங்க, ராமரை பார்த்து இவங்க ரொம்ப ஆசைப்பட்டாங்க, இவர் கணவரா. சோ நெக்ஸ்ட் இதுல நான் கிருஷ்ணரா வருவேன், அப்போ உங்களோட ஆசைகளை பூர்த்தி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து அதுவும் பகவான் சொல்லுவாரு. சோ அதுக்கு பிளஸ் ரெண்டாவது விஷயம், அவங்க காத்தியாயனி தேவியை வந்து விரதம் இருப்பாங்க. சோ அந்த விஷயம், அந்த இச்சையை பூர்த்தி பண்ணுவாங்க. சோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்துக்கு எல்லாம் எப்பவுமே பகவான் ஒரு லீலையை புரியுது, ஒரு விஷயத்துக்காக பண்ண மாட்டார், நிறைய விஷயங்களை கனெக்ட் பண்ணி தான் அவர் லீலைகளை புரிவாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. சோ அதுக்காக அவரை நகல் செய்யக்கூடாது. அவரை நகல் செய்தா வந்து நம்ம தான் வீழ்ந்து போயிடுவோம். ஏன்னா அவர் கோவர்த்தன மலையை தூக்குனதா இருக்கட்டும், பூதனாவை கொன்னதா இருக்கட்டும், இப்படி அவரோட செயல்கள் வந்து அசாதாரணமானது. கரெக்டா இல்லையா? நம்மளால அந்த விஷயங்கள்லாம் செய்ய முடியுமா? நம்மளால செய்ய முடியாது. சோ அதனால எல்லாமே நம்ம வந்து அவருக்கு திருப்திக்காக நம்ம செய்யணுமே தவிர அவரை வந்து நம்ம வந்து மீறணும் நினைக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்க சொல்லுவாங்க.
சோ அதுக்கு பிறகு பாத்தீங்க அப்படின்னா கிருஷ்ணர் இங்க செய்யக்கூடிய எல்லா செயல்களும் அவரோட திருப்திக்கான விஷயம் கிடையாது. நம்மளோட இதுக்காக அவர் பண்ணுவார். நம்ம அவரோட திருப்திக்காக பண்ணுவோம். ஆனா நம்மளோட இச்சையை பூர்த்தி பண்ணதுக்காக இங்க பகவான் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது கோபியர்களுக்கு வந்து பகவத்கீதையில வந்து அவர் சொல்லுவார், நமாம் கர்மாணி லிப்பந்தி அப்படின்னு சொல்லுவாரு. ஏன்னா நம்ம பார்த்திருக்கோம், நமாம் கர்மாணி லிப்பந்தி அப்படின்னு சொன்னா பகவான் வந்து அவர் வந்து எந்த செயலுக்கும் உட்பட்டவர் கிடையாது. கரெக்டா இல்லையா? அவர் எந்த செயலையும் செய்யணும்னு அவசியமும் இல்லை. அந்த செயல்களோட பலனை வந்து அவர் அனுபவிக்கிறதும் இல்லை. அதனால அவர் கஷ்டப்படுவதும் கிடையாது. அவர் 3 குணங்களுக்கு வந்து அவர் உட்பட்டவர் கிடையாது. கரெக்டா? 3 குணங்களுக்கு அவர் அப்பாற்பட்டவர். சோ அதனால இந்த தர்மமா இருக்கட்டும், அதர்மமா இருக்கட்டும், இதெல்லாம் அவருக்கு பொருந்தாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல சொல்லுவாரு. இன்னும் ஒரு விஷயம், பகவான் வந்து தோன்றும் போது நம்மளை போல இந்த மகா மாயையோட கட்டுப்பாட்டு கீழே எந்தவித கர்மங்களுக்கும் உட்பட்டு அவரோட பர்த் கிடையாது. அவர் வந்து யோக மாயை, அவரோட உள்ளுரை சக்தியிலோட அவர் வந்து தோன்றுகாரு. சோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயமும் இங்க சொல்லுகாரு. சோ இன்னொன்னு கிருஷ்ணர் வந்து அடுத்த விஷயம் என்னன்னா, கிருஷ்ணர் ஒவ்வொருட ஹிருதயத்திலையும் பரமாத்மாவா வீற்றிருக்காரு. ஏற்கனவே அவர் எல்லாரோட ஹிருதயத்திலும் இருக்காரு. அவர் ஒருத்தர் தான் புருஷர். அப்படி இருக்கும்போது இங்க எந்தவித சந்தேகத்துக்கும் இடம் இல்லை. சோ எல்லாரோட ஹிருதயத்துக்குள்ளாட இருக்கவர் வெளியில வந்து அவர் வியாபிச்சிருக்காரு. அதையும் நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல அந்த விஷயத்தையும் இங்க வந்து சொல்லுவாங்க. ஹரே கிருஷ்ணா. சோ இப்படி ராச நடனம் வந்து வந்து முடியுது. இதை நம்ம தப்பா எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி இந்த ராச நடனம் எவ்வளவு நாள் நடந்தது? இந்த ராச நடனம் வந்து அநேகமா வந்து இந்த ராச நடனம் முடிஞ்சு பிரம்ம முகூர்த்த நேரம் வந்துச்சு. பிரம்ம முகூர்த்தம் வந்து சொல்லுது எப்படின்னா, சூரிய உதயத்துக்கு 1.5 மணி நேரத்துக்கு முந்தின பீரியடு. கரெக்டா இல்லையா? சோ அந்த நேரத்துல வந்து அதுக்கு முன்னாடி முடிக்காங்க. அதுக்கு பிறகு அவங்களோட விஷயங்கள், அந்த காலை கடன்களா இருக்கட்டும், ஆரத்தி பண்ணுறதா இருக்கட்டும், பகவானை ஜெபிக்கதா இருக்கட்டும், சேவை பண்ணுறதா இருக்கட்டும், இந்த விஷயங்களை எல்லாத்தையுமே வந்து பண்ணுவது ரொம்ப ரொம்ப உச்சிதமான விஷயம். அவங்களும் அதை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இந்த ராச நிலையை வந்து நம்மளோட வாழ்க்கையில வந்து நம்ம இதை கேட்கறது இருக்கட்டும், இதை சொல்லுறதா இருக்கட்டும் அப்படின்னு சொன்னா, நம்ம அந்த அளவுக்கு நம்ம ஆன்மீகத்துல இதை வந்து நம்ம டெஸ்ட் பண்ணக்கூடாது. இது இப்படி பண்ணாரு அப்படி பண்ணாருன்னு இதை கேட்டு ப்ராப்பரா நம்ம ஒரு முறையான ஆள்கிட்ட இருந்து முறையாக கேட்கும் போது நம்மளோட ஆன்மீக வாழ்க்கையில வந்து நம்ம வந்து முன்னேறலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல சொல்லுவாங்க. ஸோ இன்னொன்னு, இது எவ்வளவு நாள் நடந்தது அப்படின்னா, பிரம்மாவோட ஆயுட்காலம் 1 வருஷம் நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா? எவ்வளவு பீரியட், 3.11 பில்லியன் இயர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? 430 கோடி ஆண்டுகளுக்கு வந்து இந்த ராச நடனம் நடந்துதான். ஆனா நம்ம பார்க்கறதுக்கு இவ்வளோடு சன நேரம் நினைக்கும். சோ அந்த அளவுக்கு வந்து இந்த ராச நடனம் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து சொல்லுவாங்க. சோ இது இன்னும் நிறைய இன்சிடென்ட் இருக்கு. சோ இந்த அதுல வந்து அவர் ஆடைகளை ஒரு இடத்துல திருடுவார் இல்லையா? அந்த இடத்துலயும் பகவான் வந்து வாக்கு கொடுத்திருப்பாரு. உங்களுக்கு வந்து நான் வந்து வரக்கூடிய ஃபியூச்சர்ல வந்து உங்களோட திருப்தி, உங்களுக்கு வந்து இந்த இந்த ரோலை வந்து நான் பண்ணுவேன், கணவனா அந்த ரோலை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் அவர் கொடுத்திருந்தாரு. சோ இந்த விஷயங்களை எல்லாம் கனெக்ட் பண்ணி பகவான் வந்து இந்த லீலையை புரியாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்க சொல்லுவாங்க. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ண. ஹரே கிருஷ்ணா. எனக்கு கொஞ்சம் போர் அடிச்சிருக்கோம், ஏன்னா இன்னைக்கு அது கதையா வராது ராச நடனம். டவுட் இருக்கா? ஆல்ரெடி லேட். போருங்கிற வார்த்தையே வரக்கூடாது மேடம், மத்தாஜி. இதுக்கு என்ன போர் பிரபு? இல்ல, போருங்கிற வார்த்தையே வராதுங்க. ஏன்னா மொமெண்ட் யூ டியூன் யுவர்செல்ஃப் டு சிச்சுவேஷன், யூ நேச்சுரலி யூ திங்க் யூ ஆர் தேர் ஒன்லி. அதனால போர் அடிக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது. என்னுடைய தாழ்மையான அபிப்பிராயம். ஹரே கிருஷ்ணா. ஓகே ஓகே. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ண மாதாஜி. எதுக்குள்ளன்னா என்ன அர்த்தம் வரும் மாதாஜி? அது எதுக்குள்ள வம்சம் சொன்னீங்கல்ல, அது என்ன அர்த்தம் வரும் அதுக்கு மீனிங்? மீனிங் வந்து இருக்க மாதாஜி, மீனிங்க படிச்சது இல்ல. ஆக்சுவலி அந்த எதுக்கள் இப்ப நிறைய குலங்கள் இருக்கு இல்லையா? இப்ப விஷ்ணு குலம் இப்படி எல்லாம் இருக்கு இல்லையா? அதே போல எது வந்து அந்த எது மகாராஜாட்ட இருந்து வருது, அது அப்படி வராங்க, அந்த குலத்துல அவங்க வராங்க. அவ்வளவுதான் நான் கேட்டிருக்கேன். சரி மாதாஜி. அவங்களோட வம்சம் வழியா வராங்க எதுக்கள். சரி மாதாஜி, ரொம்ப தேங்க்ஸ். நல்லா இருந்தது. கேட்டீங்க இல்லையா? யாதவாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு உள்ளதை வச்சு கம்பேர் பண்ணாதுங்க, அந்த குலம் அப்படியே அழிச்சிட்டாங்க. கிருஷ்ணனோட மீனிங் வருமா கேக்குறேன். எதுன்னா கிருஷ்ணன் அந்த குலத்துல வராரு அவரு. ஓகே ஓகே, சரி சரி. ஹரே கிருஷ்ண மாதாஜி.
அவர் ஹரே கிருஷ்ணா. யயாதியோட வம்சத்துல எதுன்ற ஒரு குழந்தை பிறக்கிறது. அவரு அவ்வளோ தான தர்மம் பண்ணுவாராம். அவர் ம். வாசல்ல ஒருத்தருங்க நிப்பாங்களாம். முதல் ஒரு தானம் கொடுத்துட்டாருன்னா அவரு ஒரு 10,000 கேட்டாருன்னா அந்த எது 1,00,000 போல கொடுப்பாராம். அப்ப அவர் முதல்ல வாங்கினவர் அந்த காலத்துல இருந்தவங்களுக்கு அந்த ஆசையும் இல்ல. ஐயோ நான் 10,000 தானே கேட்டேன், இவரு இவ்வளவு கொடுத்துட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுவாராம், அடுத்து இருக்கிறவர்கிட்ட உனக்கு என்னப்பா வேணும்னோன்னா அவர் எவ்வளவு சொல்றாரோ அதை கொடுத்துட்டு இந்தாப்பா நீ இதை வச்சுக்கோன்னு சொல்லிட்டு போயிடுவாராம். இத பார்த்து கிருஷ்ண பரமாத்மா தான் எதுகுலத்துல அவதரிக்கணும்னு முடிவு எடுத்தாராம் அப்படின்னு நான் ஒரு சத்சங்கத்துல கேட்ட மாதாஜி. எதுவும் அது எனக்கு அந்த எதுகுலத்தோட பெருமை. ஓகே ஓகே. ஆமா, அது எது ராஜா அந்த வம்சாவளியில வராரு தெரியும். ஆனா இவர் ஆசைப்பட்டது நான் கேட்டதில்ல மாதாஜி. அதனால ஆமா, இது நம்மளுடைய இதுலதான் சொன்னாங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்ஸ் மாதாஜி. Very good. Very good. ஹரே கிருஷ்ணா. ஹரி மாதாஜி. விவிதா மாதாஜி கொஞ்சம் வரதுக்கு லேட் ஆயிடுச்சு மாதாஜி, திடீர்னு ஒரு வேலை வந்துச்சு. ஓகே மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ரொம்ப ரொம்ப சாரி. ஓகே. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. எதுவும் யாருக்கும் டவுட்ஸ் இல்லைன்னா நம்ம ரீகேப் போலாம். பானுமதி மாதாஜி நமக்கு ரீகேப் பண்ணுவாங்க. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. பிரபுஜி பிரணாம்ஸ் மாதாஜி. Very good. ஹரே கிருஷ்ணா. பதம் 40. இந்த ஸ்லோகத்துல கடந்த ஸ்லோகத்துல அர்ஜுனர் கேக்குறாரு, யோக பயிற்சியில முன்னேறி அந்த பாதையில இருந்து தவறிட்டாங்கன்னா அவங்க என்ன ஆவாங்க அப்படின்னு கேக்குறாங்க. சிக்கல்களை தீக்கிறதுக்கு குரு வேணும் அப்படின்னு அது அர்ஜுனர் பகவானை குருவா அணுகி கேக்குறாரு. ஆன்மீகமான செயல்ல ஈடுபடுறவங்க இந்த பிறவியிலையும் அடுத்த பிறவியிலும் அவங்களுக்கு எந்த அழிவும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பௌதீகமா நல்ல செயல் செஞ்சாலும் அது மங்களகரமானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மங்களகரமானதுன்னா இப்போ நம்ம நினைக்கிறது படிக்கிறது, நல்ல டாக்டர் ஆகுறது, நல்ல ஒரு பொசிஷன்ல இருக்கிறது, அந்த மாதிரி இருக்கிறது தான் நம்ம மங்களகரமான விஷயம் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா அது இந்த ஜென்மத்துல இந்த ஜென்மத்திலேயே அழிஞ்சிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா ஆன்மீக விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா ஆன்மீக விஷயமா செய்யறது தான் மங்களகரமான செயல்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னொன்னு மங்களகரமான செயல்னா இப்ப குழந்தை பிறக்கிறது, செலிப்ரேஷன் பண்றது, அதை நம்ம மங்களம்னு சொல்லுவோம். அதே இதை நம்ம அந்த குழந்தைக்கு ஏதாவது ஒரு ஹார்ட் பிரச்சனையோ ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா அது அமங்கலமான செயல் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி சொத்து வாங்குறதோ சொத்து விற்கிறதுனா அமங்கலம், சொத்து வாங்குறதுனா மங்களம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இது ஆன்மீக செயல் செஞ்சோம் அப்படின்னா அது மங்களகரமான செயல். ஆன்மீக செயல் செய்தால் இந்த பௌதிக செயல் எல்லாம் ஒண்ணும் இல்லை அப்படின்னு நினைப்போம். இப்ப நம்ம ஆன்மீகத்துல இருந்துட்டோம்னா இது ரொம்ப சின்னதா ஆயிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆன்மீக விஷயம்தான் நித்தியமானது, அதுதான் ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷன் கிடைக்கும். பக்தியில எல்லாமே மங்களகரமானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க மாதாஜி. அப்புறம் நம்ம எந்த ஆன்மீக முயற்சி எடுத்தாலும் அது வீண் ஆகாது. இப்போ நாம ஜபம் செய்யறது, ஆரத்தி பண்றது, பிரசாதம் செய்யறது, இந்த மாதிரி ஒவ்வொரு செயலும் நிரந்தரமானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திரௌபதி அம்மா பகவானுக்கு அடிபட்டப்போ அவங்க புடவையில உள்ள முந்தானையை கிழிச்சு கொடுத்ததுனால பகவான் அவங்களுக்கு ஒரு தக்க சமயத்துல காப்பாத்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால நம்ம ஒரு சின்ன செயல் செஞ்சாலும் கூட பக்தனுக்கு அழிவுங்கிறது கிடையாது. பக்தி தான் உண்மையான செயல். அது நம்ம எப்பவும் ஒரு செயல் செஞ்சாலும் பகவானோடைய கனெக்ட் பண்ணி செய்யணும், அதுதான் செயல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பக்தர்களுக்கு சர்வீஸ் செய்யறதும் மங்களகரமான செயல். இந்த பக்தி இந்த ஜென்மத்துல நம்ம செஞ்சோம்னா அடுத்த ஜென்மத்திலையும் இந்த பக்தி தொடரும். ஆனா நம்ம பௌதிகத்துல முன்னேறணும்னா இந்த ஜென்மத்திலேயே அது முடிவடைஞ்சிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் நம்ம
கிருஷ்ண உணர்வுல செய்யப்படுற செய்யக்கூடாத செயல்கள் எல்லாமே வந்து மங்களமற்றவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சாஸ்திர விதிகளை பின்பற்றி அது வந்து ஒரு நல்ல குருவின் மூலமாக ஃபாலோ பண்ணிட்டே வந்தோம்னா நம்ம வந்து பிறப்பு இறப்புல இருந்து விடுதலை அடையலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம சின்ன பக்தி செஞ்சாலும் நமக்கு அழிவு கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க மாதாஜி. அப்புறம் பாகவதத்துல ராசலீலாவுல வந்து பகவான் வந்து பிரிஞ்சு கோபியர்கள் கிட்ட போறப்ப வந்து கோபியர்கள் பிரார்த்தனை செய்யறாங்க. அப்புறம் வந்து பகவான் வந்து அவங்கள சமாதானப்படுத்துறாங்க. அப்புறம் அவங்க ஆறுதல் அடைஞ்சதுக்கு அப்புறமா வந்து பகவான் பக்கத்திலேயே இருக்கிறத வந்து அவங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்புறம் வந்து அந்த ராச நடனம் செஞ்சுக்கிட்டே வர்றாங்க. அவங்க கொஞ்சம் கூட அந்த ஒரு ராச நடனத்துல வந்து களைப்புங்கிறதே அடையிறது இல்ல. அதே மாதிரி அவங்க தனித்தனியா பகவான் வந்து தனித்தனியா நடனம் ஆடுறாரு. அவங்க வந்து எல்லாரும் வந்து நம்ம கிட்ட மட்டும்தான் நடனம் ஆடுறாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. அதே மாதிரி ஸ்ரீமதி ராதாராணி மாதாவும் கூட தனக்கு மட்டும்தான் நடனம் ஆடுறாங்க அப்படின்னு நினைச்ச உடனேயே பகவான் வந்து அவங்கள விட்டுட்டு விலகிடுறாரு அப்படின்னு சொல்றாங்க. அம்மா வந்து எதுக்கு அப்படி செய்யறாங்கன்னா, நம்ம அனுபவிக்கிற மாதிரி மத்தவங்களும் அனுபவிக்கணும் அந்த ஒரு நல்ல எண்ணத்துலதான் வந்து ராதாராணி மாதா வந்து செய்யறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வர்ணனைகள் எல்லாம் வந்து பார்த்து தேவர்கள் கூட மலர் மாலைகள் சூடுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் வந்து அந்த சலங்கை சப்தம் நடனம் ஆடுற சவுண்ட் எல்லாம் வந்து ரொம்ப அழகாவும் நல்லபடியா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து இதுல வந்து கோபியர்கள் வந்து களைப்படைறாங்க. இருந்தாலும் வந்து பகவானை பார்த்து பகவான் ரொம்ப சந்தோஷப்படுறாரு, இன்னும் நம்ம ஆடணும் அப்படின்னு அவங்க மேலும் மேலும் அவங்க வந்து களைப்படையாம ஆடுறாங்க. அதுக்கு மேல பகவான் இன்னும் வந்து சந்தோஷப்படுறாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி நம்ம இத நகல் செய்யக்கூடாது, பகவான் செய்யறாருன்னு நம்ம அதை செய்யக்கூடாது. ஏன்னா வந்து அது இதுலயே வந்து 10th கேண்டோல ராச நடனம்ங்கிறது வந்து நம்ம படிக்க கூடாது, ஃபர்ஸ்ட்ல இருந்து தான் போகணும் பாகவதத்துல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அது வந்து பக்தர் அல்லாதவங்களுக்கு புரியாது, பக்தர்களுக்கு தான் இந்த ராச நடனம் என்ன அப்படிங்கறது புரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மாதாஜி. அப்புறம் வந்து பகவான் தான் வந்து எல்லாத்துக்கும் பொறுப்பாளி. அதனால பகவான் என்ன வேணாலும் செய்யலாம், அத வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணக்கூடாது. ஒரு நல்ல குருவின் மூலமா தான் நம்ம வந்து இத எதுனாலும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. வெரி நைஸ் மாதாஜி, ஆல் பாயிண்ட்ஸ் கவர். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மாதாஜி, ரொம்ப அழகா சொன்னீங்க. ஓகே, ஹரே கிருஷ்ணா. நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. பானுமதி மாதாஜி அனுப்பலாம் மாதாஜி. நம்ம வாஞ்சகல்ப சொல்லி முடிச்சுக்கலாமா? ஹரே கிருஷ்ணா. வாஞ்சகல்பதருभ्यश्च कृपा सिन्धुभ्येव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः. अनंत कोटि वैष्णव की जय, श्रील प्रभुपाद की जय, गुरु महाराज की जय. हरे कृष्णा. हरे कृष्ण माताजी. थैंक यू.